நாம் நின்றோன்னமாய் நம் கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நம் கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை. கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ற அந்த வார்த்தை தான், ஒரு செய்தியாளர் சொல்ற வார்த்தை கிருபையும் சமாதானம். இது ரெண்டு வெவ்வேறு வார்த்தைகள் சகோதர சகோதரர், ரெண்டும் சம்பந்தப்படாத வார்த்தைகள். தெரியுமா உங்களுக்கு? எப்பொழுதுமே ஒரு யூதனை பார்த்து என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? சமாதானம் மட்டும் தான் சொல்லுவாங்க, கிருபை இல்ல. அவங்க நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்தாங்க. கிருபைன்றது யாருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியுமா? அது புறஜாதி யாருக்கு சம்பந்தப்பட்டது? கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். ஆனா இந்த சபைக்கு வரும்போது ரெண்டும் மெர்ஜாவது, சமாதானமும் கிருபையும் ரெண்டும் இணையுது சகோதரர். ஷாலோம் அண்ட் கிரேஸ் ரெண்டும் என்ன ஆகுதுங்க? இணையுது சகோதர சகோதரி. சுவாசிக்கிறீங்களா? கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? இருதயங்களுக்கு தாழ்த்தலாம். இதனால தேவன் பேசும்படிக்கு வார்த்தை நாக்கியோனிடம் கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று சொல்லி செவிகளுக்கு இன்பமா இல்ல, என்னோட வாழ்க்கைக்கு இன்பமாகவும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எடுத்து போடும்படி பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு என்ன சொல்யூஷனை சொல்லுகிறார் என்று சொல்லி தேவன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அதே தேவனாய் இந்த நாள்ல வெளிப்படும்படிக்கு அவளுக்குள்ளாய் இந்த அதே பரிசுத்த ஆவியானவர், இந்த கால செய்தியாளருக்குள்ளாய் வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாய் அவர் பேசும்படி வியாதிகள், துன்பங்கள், சோர்வுகள், வசதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இதனால அவர் பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்து வாழ்க்கையின் பதிலாய் அவர் இருக்க கிருபையை கூட்டி கொடுப்படி இருதயங்களை தாழ்த்து. கிருபை நிறைந்தவரை பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில ஒரு நாளை கூட்டி தந்து காண செய்த தயவுகளுக்காய் இரக்கத்துக்காய் நன்றி. மீண்டும் ருசியாய் பிள்ளைகளாய் நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்க ஏற்றுக்கொள்ள அதோடு கூட ஐக்கியப்படும்படி வந்திருக்கிறோம். அப்ப ஐக்கியம் என்பது கர்த்தாவே ஒரு படவில் இருக்கிற இருவரை போல என்னுடைய நோக்கம் ஒன்றாயிருக்கும் போது அந்த பிரயாணம் கர்த்தாவே அது லகுவாயிருக்கும். எங்களுடைய நோக்கமும் விசுவாசப்படகளை ஒன்றாயிருக்கும். ஒரே நோக்கத்தோடு புறப்பட்டு செல்கிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த ஒன்றான விசுவாச படகுல நாங்கள் நித்தியத்தை நோக்கி பிரயாணப்படும் வேலையில இருக்கிறோம். இந்த காலையில சோர்வோடும் அசைதியோடும் பலவீனத்தோடும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நோக்கி பாடுங்க. எங்களை இந்த வார்த்தையினாலும் கிருபையினாலும் உற்சாகப்படுத்துங்க. அன்று கர்த்தாவே அந்த கொரிந்துவிலுள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு செய்தியாளனை வைத்து நீர் பேசுறீர். அதே போல இந்த கால வேளையில எங்கள் வாழ்க்கையில, எங்கள் சபையில, எங்கள் வீட்டுல, எங்களுடைய சொசைட்டியில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாய் காலத்தின் செய்தியாளனையும் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரனையும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக கூட நன்றி. இந்த கால வேளையில நீர் பேச போகிற காரியங்களுக்காய் நன்றி. உங்களில் ஆவியை பெற்றவன் என்று ஒருவன் எண்ணினால் நாங்கள் எழுதுகிறவையை கர்த்தருடைய கற்பனைகள் என்று ஒத்துக்கொள்ள கடவுள் என்று பொருள் சொல்கிறார். அதே போல இந்த கால செய்தியாளனுக்குள்ளா இருக்கிற ஆவியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீர் இந்த காலையில பேச போகிற காரியங்களுக்காக நன்றி. மனுஷன் ஞானங்கள் அற்று போகட்டும், நய வசதிப்பு அற்று போகட்டும். சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்த அவரையும் இதனால பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்த உண்மையும் நாங்கள் காண வந்திருக்கிறோம். இந்த வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தூரத்துல இருந்து கேட்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் தாமே கடந்து வந்த உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனங்களோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரியே, இன்னைக்கு கொரிந்தியர் வேத பாடத்தை தொடங்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால தான் 3 நாட்களுக்கு முன்பதாகவே வேதத்தை வாசிங்கன்னு சொல்லி சொன்னேன். அது எனக்கு ரொம்ப டைட் ஆயிட்டேன். நான் நார்மல் செய்தியை விட வேதத்தை குறித்து பார்க்கும்போது ரொம்ப டைட் ஆகிடும், சூழ்நிலைகள் டைட் ஆகிடும். என்ன ஒரு நோட்ஸ் எடுக்கணும், அதுக்கான பிரயாத்தங்கள் பண்ணணும். வெளிப்பாடுகள், தீர்க்கதரிசி செய்தி இதில் வாசிக்கிறோம். அது நமக்கு ஈஸியா தீர்க்கதரிசி தேவன் கொடுத்திருக்கிறார்.
ஆனா வேதத்தை வாசிச்சு வேத பாடம் எடுக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப இன்னுமே வந்து சேலஞ்சிங்கான விஷயம். கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், சேலஞ்சிங்கான விஷயம். எல்லாருமே உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, எழுதுறதுக்கு பிரயோஜனமா. நான் அது எழுதுனீங்களா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நீங்க யார் பலனை பெறுவீங்கன்னு சொன்னா எழுதி திரும்ப பாக்குறவங்க இல்லைங்களா. இந்த வேதாகமத்தை நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தேவன் எழுதுறவங்க கையில ஏன் கொடுத்தாரு? ஏங்க கொடுத்தாரு? இன்னைக்கு நமக்கு எழுதுறவங்க கையில கொடுத்ததுனால நமக்கு இருக்குது. எழுதுனாங்க அப்படியே எழுதி அப்படியே கேட்டு அப்படியே போறவங்க கிடையாது. எனவே எழுதும் போது அது இருதயத்துக்குள்ள என்ன பண்ணாங்க பதியும், திரும்ப அறிக்கால் அவருக்கு பயன்படும். அதனால எல்லாம் எழுதுறதுக்கு பிரயாசப்படுங்க. அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க என்னங்க, நீங்க ஒரு பிரயாசத்தை படுறீங்கன்னு அர்த்தம். எழுதும் போது என்ன பண்றீங்க? பிரயாசப்படுறீங்கன்னு அர்த்தம். கேட்கும் போது நீங்க கேட்கறீங்களா இல்லையான்னு தெரியல, எழுதும் போது நீங்க அதை என்ன பண்றீங்க? மைண்ட்ல ஏத்தி அதுக்கு ஒரு கனத்தை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நான் அதை சொல்றேன், நீங்க யார் அது பலனை பெற்று எழுதுறவங்க பலனை பெற்றுக் கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு ஒரு சில வாரங்கள் கொரிந்தியர் வேத பாடத்தோட நம்ம இருக்க போறோம். எனவே நான் வந்து ஒரே வாரத்துல முடிக்கலாம்னு சொல்லி தான் நினைச்சேன். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அரைகுறையா போறது வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இல்லைங்களா. அரைகுறையா போறது வேணாம், கொஞ்சம் டெப்தா ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். நான் வந்து அதுல எந்த உபதேச ரீதியான விஷயங்கள் பார்க்க போறது இல்லை. திரும்ப புரிஞ்சவங்க, உபதேச ரீதியா எதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமையே அதுல இருக்கிற விஷயங்கள் அவ்வளவு ஜாஸ்தி இருக்கு. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புத்தகங்கள் இருக்கு. அதை குறிச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு வாரம் 2 வாரம் அதுல இருக்க போறோம். மிஞ்சி போனால் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு வாரம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாரம் படிச்சுட்டு வந்த போல நெக்ஸ்ட் வீக் இதை படிச்சுட்டு அதே போல இன்னும் ஒரு சில ஹோம்ஒர்க் நான் தரேன் உங்களுக்கு. தயவுசெய்து சொல்றேன், நம்மளுடைய எல்லா பிஸி ஷெட்யூல்ல தான் இருப்போம். அந்த பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியிலையும் தேவனுக்காய் கொடுக்குற அந்த நேரம் தான். நல்லா பாருங்க, எனக்கு இதுக்கு அதிகமா உதவி செய்த பிரதர் சாமுக்கு நான் வந்து நன்றிகளை செலுத்துறேன். அவர் வந்து நேற்று எனக்கு நேரம் இல்லை, ரொம்ப நெக் மூமெண்ட்ல அவருக்கு அனுப்புனேன். இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி கொண்டாந்து அவர் எனக்கு என்ன பண்ணாரு, காலையில கொடுத்தாரு. இல்ல படிச்சு நோட்ஸ் எடுத்து அவருக்கு அனுப்பினேன். நோட்ஸ் ஆக்சுவலி நோட்ஸ் கிடையாது, வெறும் பைபிள் மட்டும் தான். பைபிள் நான் படிச்ச விஷயங்களை நோட்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவருக்கு பிரயோஜனமா எடுத்து வந்து கொடுத்தாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். இந்த மாதிரி வந்து ஒரு நாளும் வந்து சண்டே வந்து நீங்க ஆவலா காத்திருக்கணும், என்ன செய்தியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க போறார், செய்தியாளனுக்குள்ள எதை வைக்க போறாரு. நீங்க எல்லாம் இந்த எல்லா விதமான நமக்கு தெரியும், உங்களுக்கு ஃபுல் மீல்ன்றது எல்லா சத்துக்கள் நிறைந்த ஆகாரம். தீர்க்கதரிசி தான் சொல்றாரு, ஃபுல் ஸ்கொயர் மீல்ன்றது என்னன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, அது எல்லா சத்தான ஆகாரம். இன்னைக்கு நமக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா 7 சீல்ஸா இருக்குது. அந்த 7 சீல்ஸ்க்குள்ள ஒரு மனவாட்டியை உற்பத்தி பண்ணக்கூடிய உருவாக்கக்கூடிய எல்லா ஆகார சத்தும் அதுல இருக்கு இல்லைங்களா. அப்ப அதுக்கு பிரத்யேகமா பாருங்க, வேதத்துக்கு நான் ஏன் அப்பப்போ உங்களுக்கு திருப்புறேன்னு சொன்னா, நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா செய்தி பக்கமே இருக்கிறோம் நல்லது. ஆனா அந்த செய்திக்குரிய காரியங்கள் இன்னைக்கு நல்லா தெரியும்னா வேதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதம் தெரியாம நீங்க செய்தியை புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேக விதமான குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் துருபதேசங்களுக்கும் நம்மளோட வாழ்க்கையில தெளிவில்லாத காரியங்களுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, வேதம் நமக்கு சரிவர தெரியல. ஒன்று நமக்கு தெரியல, 2வது நமக்கு பிரசங்கிக்கப்படவில்லை. தீர்க்கதரிசி ஒன்லி வெளிப்பாடு கொடுக்கறது மட்டும் தான் வந்தார், வெளிப்பாடு கொடுத்து வந்தார். அவர் மூலம் வெளிப்பாடு தேவன் கொடுத்துட்டு போனாரு. அடுத்தது இன்னைக்கு இருக்கிற லோக்கல் பிரீச்சர்ஸும் 5-fold மினிஸ்ட்ரி பிரீச்சர்ஸ் என்ன பண்ண சொன்னா, அதை வந்து வேதத்தோட இணைக்கிற வேலையை அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செய்யறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் வேதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சகோதரி. எனக்கு நான் வந்து வாலிப பிரயாயத்திலிருந்தே இந்த செய்திக்கு வந்த காலகட்டத்திலிருந்தே நான் செய்தியில நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு காரியத்தை சொல்றேன். ஆன்லைன்ல பாக்குறவங்களும் சரி, இங்கே பாக்குறவங்களும் சரி, செய்தியை நான் தேடும் போது, நான் வெளியில போகும்போது, வெளியில இருக்கிற பல விதமான ஸ்தாபன சபைகளில் இருக்கிற நண்பர்கள் இன்னைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட நான் செய்தி எடுத்து போகும்போது என்னால என்ன பண்ண முடியாது, செய்தியை சரிவர ஃப்ரேம் பண்ண முடியாது. அவங்க நீ சொல்றது வேதத்திலே இல்லையே, எப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி என்ன அதிகமா என்ன பண்ணிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்கும் போது நான் எனக்குள்ள ஒரு ஆவல் வந்துச்சு, என்ன பண்ணலாம், என்ன காரியம் போது தீர்க்கதரிசி சொல்றது எல்லாமே சரி நமக்கு தெரியும். ஆனா அது வேதத்தோட கூட தீர்க்கதரிசி நமக்கு சொல்ல கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, உள்ள அந்த வெளிப்பாட வேத வார்த்தையை வச்சு வெளிப்பாட நமக்கு கொடுத்தாரு. எனவே அதே தீர்க்கதரிசி ஆவியுடைய ஒரு நபர், இல்ல அதே 5-fold மினிஸ்ட்ரியில இருக்கிற நபர், அவருக்குள்ள இந்த பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கும்போது வேதத்தையும் செய்தியும் அவர் ஒப்பிட்டு காட்டுவார்ன்றது எனக்கு புரிஞ்சு. அப்ப நான் வேதத்தை அதிகமா என்னோட வாலிப வயதுல அதிகமா வேதத்தை நான் என்ன பண்றேன், தியானிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப வேதத்தை தியானித்து படிப்பேன். ஒரு விஷயம் எது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறோமோ அதை அதிகமா படிப்பேன். எல்லாம் வந்து அதிகமா ஆதியாகமத்தை வாசிப்பாங்க, யாத்திரையாகமத்தை வாசிப்பாங்க. யாத்திரையாகமத்தை 20 அதிகாரம் 22 அதிகாரம் கிராஸ் பண்ணும்போது 24 அதிகாரம் எல்லாம் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை குறிச்சு வரும், அங்க கட் பண்ணிடுவாங்க. நான் அதிகமா அதை வாசிப்பேன். எனக்கு எப்பொழுதுமே ஒரு சேலஞ்ச் பிடிக்கும். என்னுடைய இதுல எது முடியாதுன்னு சொன்னா அதை நான் படிப்பேன். என்னாகவும் 1 to 9, 8, 9 அதிகாரம் வந்து அதுல என்ன இருக்கு தெரியுமா? என்ன பத்தி எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? பைபிள் நான் ஒரு டைம் அதை வாசிச்சிருக்கிறேன் பிரதர். என்னோட கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு டைம் அதை வாசிச்சிட்டேன். நான் ஃபுல்லா 1 to 1 வாசிச்சிட்டேன் அப்படின்றவங்க. அதுல என்னாகும் வந்து நம்பர்ஸ், என்ன நம்பர்ஸ் சொன்னா, இஸ்ரேல் ஜனங்க
கானான்ல இருந்து எகிப்துல இருந்து சீனாய் மலை அடிவாரத்துக்கு வரும்போது தேவன் என்ன பண்றாரு சொன்னா அவங்கள ஸ்ட்ரக்சர் பண்றாரு. அது வரைக்கும் ஆடு மாடு மாதிரி கும்பலா வந்துட்டு இருந்தவங்கள ஒரு கட்டமைப்புக்குள்ள வராரு, கோத்திரங்களா பிரிக்கிறாரு, குடும்பங்களா பிரிக்கிறாரு, ஆயிரங்களுக்குள்ள பிரிக்கிறாரு. அப்படி பிரிச்சு எண்ணப்பட்டவர்கள் தான் என்ன ஆகும் நம்பர்ஸ். அப்போ இது வாசிக்கும் போது அந்த பேர்கள்லாம் இருக்கும், நம்ம கிராஸ் பண்ணி போயிடுவோம். எத்தனை பேர் ஏதாவது வாச்சிருக்கிறீங்க? அதே போல நெகேமியா புஸ்தகம், எஸ்தர் புஸ்தகத்தை வாச்சிருக்கிறீங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா சொன்னா நம்பர்ஸ் இருக்கும். 4ஆம் புஸ்தகத்தை வாச்சிருக்கிறீங்களா? ஒரு சில அதிகாரம் நம்பர்ஸ் இருக்கும். அதே போல மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 வசனம் வரைக்கும் 14-18 வசனம் வரைக்கும் பெயர்கள் இருக்கும். அதே போல லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 2-3ஆவது அதிகாரத்துல என்னங்க 2ஆவது அதிகாரத்துல இருந்து பெயர்கள் எல்லாம் அப்படியே குறிப்பிடும். எத்தனை பேர் வாச்சிருக்கிறீங்க? நான் சொல்றது வாச்சிருக்கிறீங்களா? யார் அதை யோசிச்சு சரி நம்ம அந்த இடத்துக்கு போனோம் என்ன பண்ணிடுவோம், கிராஸ் பண்ணி முன்னாடி போயிடுவோம். ஆனா நான் ரொம்ப அதை விரும்பி விரும்பி யோசிச்சு வாசிப்பேன். ஏன்னா தேவன் ஒரு பேரை வேதாகமத்துல எழுதியிருக்காருன்னு சொன்னா நோக்கம் இல்லாம அதை எழுதியிருக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு வகையில அது பூமிக்குரிய பூமியில இருக்கிற ஜீவ புஸ்தகத்துக்கு அடையாளமா இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்க பாத்தீங்க சொன்னா எஸ்ரா புஸ்தகத்துல, நெகேமியா புஸ்தகத்துல பாபிலோன்ல திரும்ப வரப்பட்டவங்களுடைய பட்டியல் இருக்கு. என்ன இருக்குது? 49,700 பேர் இருப்பாங்க. 750 பேரும் சத்தியம் அவ்வளவு பேர் எழுதப்பட்டிருக்குது. ஆனா பாபிலோனுக்கு போனவங்க லட்சம் பேர் போனாங்க. ஆனா 49,000 பேர் ஏன் எழுதப்பட்டிருக்கு? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? குடும்பம் குடும்பமா, பேர் பேரா, வரிசையா எழுதப்பட்டிருக்கு. ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? யோசிச்சிருக்க மாட்டோம். காரணம்னா இந்த 49,000 பேரை தவிர மத்தவங்க இல்லைன்றது அதுக்கு அர்த்தம். அப்ப ஜீவ புஸ்தகம்ன்றது என்ன? ஜீவ புஸ்தகம் எதுக்குன்னு சொன்னா ஜீவனுக்கு உட்பட்டம் அதுல இருப்பாங்க, மத்தவங்க இல்லைன்னு அர்த்தம். அப்போ பேர்கள் பைபிள்ல மென்ஷன் பண்ணப்படுதுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ், தேவனுடைய திட்டம் அதுல இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வேதத்துல முக்கியமான விஷயங்கள் நம்பர்ஸ் இருக்கு, கலர்ஸ் இருக்கு, அதே போல பெயர்கள் இருக்கா இல்லையா? வம்சாவளி பட்டியல் இருக்கு. ஆதியாகமத்துல இருக்குதா இல்லையா? ஆதியாகம புஸ்தகமே இன்னொரு வகையில சொன்னா புக் ஆஃப் ஆரிஜின், வம்ச வரலாறுகள் புஸ்தகம், தொடக்க நூல் சொல்லலாம். அதே போல மூல புஸ்தகம் சொல்லலாம். எல்லாவற்றுடைய ஆரிஜின்ஸ் இருக்குது, எல்லாவற்றுடைய என்ன சொன்னா வம்ச வரலாறு பட்டியல் இருக்கு. ஆதியாகம 1ஆம் அதிகாரத்தை வச்சா பூமியுடைய ஒட்டுமொத்த வம்ச வரலாறு பட்டியல், பூமியுடைய கிரீச்சர்ஸ் சிருஷ்டிப்புகளுடைய வம்ச வரலாறு பட்டியல் பார்க்கணும் இல்லைங்களா? 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க சொன்னா ஆதாமுடைய வம்ச வரலாறு, 4ஆம் அதிகாரம் சர்ப்பத்துடைய வம்ச வரலாறு பட்டியல் வாசிக்கிறோமா இல்லையா? ஆதியாகமம் 10-11 என்னங்க? பூமியில நோவாவுடைய குமாரர்கள் பிரிஞ்ச வம்ச வரலாறு வாசிக்கிறோமா இல்லையா? புரியுதா இல்லைங்களா? 11ஆம் அதிகாரத்துல அது அபிரகாமுடைய வம்ச வரலாறு தொடங்குது. அதே போல 18-19 அதுல வரும்போது யாக்கோபு இவங்களுடைய வம்ச வரலாறு, அப்படி அபிரகாமுடைய வம்ச வரலாறு வருது, ஏசாவுடைய வம்ச வரலாறு வருதா இல்லையா? வருதா இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் தேவன் எதுக்காக ஒரு பர்பஸா, நோக்கத்தோடு கூட திட்டத்தோட எழுதி வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? நமக்கு அதெல்லாம் கஷ்டம்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், நம்ம போயிடுறோம். உங்களுக்கு ஒரு செய்தியாளர், ஒரு ஊழியக்காரன் இருக்கும்போது அதை என்ன பண்றாங்க, என்ன நோக்கத்துக்காக அது எழுதப்பட்டிருக்குது அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, விவரிச்சே சொல்லுவாங்க. நான் மேலும் சொல்றேன், வெறும் இது காஸ்பிள் டீச்சிங் இல்ல, காஸ்பிள் கிடையாது, காஸ்பிள் பிரீச்சிங் கிடையாது. காஸ்பிளை தாண்டி எதுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் நம்ம? டீச்சிங்க்கு. டீச்சிங்கிறது நமக்கு பிளேசிங்கா இருக்குது. உபதேசம் உபதேசிக்கிறதும் வேத பாடம் எடுக்கிறதும் என்னவா இருக்குது, நம்மளே கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்துல பொறுத்துற காரியம் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றது? பாருங்க, பவுல் ஒரு காரியத்தை குறித்து சொல்றாரு. 5ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை சொல்ற வாசிக்கிற பாருங்க. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ள ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமர்களா இருக்கும்படிக்கு இப்படி சொல்றாரு. உபதேசத்திலையும் அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் பூர்ணமா இருக்கணும். கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டுல பூர்ணமா இருக்கணும்னா சுவிசேஷம் நம்மள என்ன பண்ணுது சொன்னா ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருது. உபதேசமும் தேவனை பற்றிய வெளிப்பாடுகளும் நம்மள ஸ்தானத்துல பொறுத்து. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்களா? அப்ப கவனிங்க சகோதர சகோதரி, அதான் பவுல் இங்க என்ன சொல்றாரு சொன்னா, பவுல் சுவிசேஷத்தை மட்டும் கொண்டு போகல, அதை தொடர்ந்து சபைகள் என்ன பண்ற, உபதேசத்தை கொண்டு வந்து அந்த சபைகளை ஸ்ட்ரக்சரைஸ் பண்றாரு. நிறைய சபைகளும் நிறைய விசுவாசிகளும் இனி வீழ்ந்து போறதுக்கும் பின்மாற்றத்துல போறதுக்கும் இல்ல தவறான உபதேசத்துல போறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க சுவிசேஷத்தை கேட்டிருப்பாங்க, இந்த காலத்துல செய்தியாளர் வந்தாருன்னு கேட்டிருப்பாங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க, முத்திரைகள் உடைஞ்சிச்சு கேட்டிருப்பாங்க. ஆனா உபதேச ரீதியா ஒரு நபர் கட்டமைக்கப்படல. திருப்பி சொல்ற, ஒரு சபை உபதேசத்துல கட்டமைக்கப்படலன்னு சொன்னா அது சபை விழுந்து போயிடும்.
ஒரு ஊழியக்காரன் உபதேசத்துல கட்டமைக்கப்படலன்னு சொன்னா ஊழியத்துல ஸ்திரமா என்ன பண்ண முடியாது? கிறிஸ்துக்கேற்ற முடிசூட்டப்பட்ட ஒரு ஊழியத்தை பண்ண முடியாது. ஒரு தனிப்பட்ட நபர் கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டுல உபதேசிக்கப்படலன்னு சொன்னா அவன் என்ன பண்ண முடியாது? சோதனை நிற்க முடியாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே சகோதர சகோதரி, என்னுடைய ஊழியத்துல என்னுடைய இந்த செய்திக்கு வந்து ஆரம்ப நாட்கள்ல எனக்கு வந்தது வேதத்தை குறிச்சு அதிகமா. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன்னு சொன்னா அட்வென்டிஸ்ட்ல இருந்தேன். நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்ல இருந்தேன். அதோட அட்வென்டிஸ்டுக்கு முன்னாடி மீன்ஸ் பெந்தகோஸ்தே பின்னணியத்துல இருந்து வந்தவன் நான். அதுக்கப்புறம் அட்வென்டிஸ்ட்ல இருக்கும்போது அட்வென்டிஸ்ட் வேதாகம டீச்சிங் பயங்கரமான டீச்சிங் இருக்கும். அவ்வளவு வேதத்தை குறிச்சு படிச்சிருப்பாங்க, அவ்வளவு வேதத்தை குறிச்சு இருக்கும். ஆனா இந்த செய்திக்கு வரும்போது அந்த பைபிள் அப்படியே லாக் ஆயிடுச்சு. பைபிளை நம்ம என்ன பண்றதுல, வாசிக்கிறதுல, தேடுறதுல அதை பத்தி எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை. நான் எப்பொழுதுமே வேதத்தை குறிச்சு அதிகமா போக்கஸ் பண்றவன், செய்தியும் வேதத்தையும் சமமா பாக்குறவன். நான் எதையுங்க இது குறைவது மேல இல்லை அப்படின்னு சொல்லி நான் பார்க்க மாட்டேன். திருதர் சொன்ன ஒரு வார்த்தையும் செய்தியாளர் மூலமா வந்த ஒரு மேஜரான டாக்டரியும் உபதேசமும் வேதத்துல இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புறேன், விசுவாசிக்கிறீங்க. எனவே இந்த கொரிந்தியர் புஸ்தகத்தை குறிச்சு நம்ம பாக்குறோம். புதிய ஏற்பாட்டுல நம்ம லாஸ்டா எஸ்தர் புத்தகத்தை குறிச்சு பார்த்தோம். எத்தனை பேர் அதை குறிச்சு தியானிச்சீங்க? அட்லீஸ்ட் திங்க் பண்ணி பாத்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுங்களா? அப்ப அது மாதிரி இன்னைக்கு கொரிந்தியர் புஸ்தகத்தை குறிச்சு பாக்குறோம். புதிய ஏற்பாட்டுல ஒரு சில புஸ்தகங்களை குறிச்சு நம்ம பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? யூதா புஸ்தகத்தை குறிச்சு பார்த்தோமா? யூதா புஸ்தகத்தை குறிச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் எதை குறிச்சு பார்த்தோம்? தீத்து புஸ்தகத்தை குறிச்சு பார்த்தோம், பிலமோனை குறிச்சு பார்த்தோம். இந்த மாதிரி பல புஸ்தகங்களை குறிச்சு பார்த்தோம். கலாத்தியர் புஸ்தகத்தை குறிச்சு பார்த்தோம், கொலோசையர் புஸ்தகத்தை குறிச்சு பார்த்தோம், அப்புறம் பிலமோனை குறிச்சு பார்த்தோமா இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம பாக்குற புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை பற்றி பாக்குறோம். இதனுடைய வரலாற்று பின்னணியை குறிச்சு பார்த்து அதுக்கப்புறம் அது எப்படி இந்த காலத்துக்கு பொருந்ததுன்றதை குறிச்சு நம்ம 2 வாரங்கள்ல பார்க்கலாம். வெறும் வரலாற்று பின்னணியும் அதோட கருத்துக்களை மட்டும் பார்த்தோம்னு சொன்னா அது எனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணும். எனவே அது எப்படி அப்படின்றத குறிச்சு நான் சொல்லலாம். நல்லா புரிஞ்சுங்க சகோதர சகோதரி. பவுலால மொத்தம் 14 நிருபங்கள் எழுதப்பட்டுச்சு. தீர்க்கதரிசி எபிரேய புஸ்தகத்தை சொல்றாரு, புதிய ஏற்பாட்டை எழுதினவன் பவுல் என்றார். புதிய ஏற்பாட்டை எழுதினவன் பவுல்ன்றார். புதிய ஏற்பாட்டை எத்தனை பேர் எழுதினாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன், 8 பேர் எழுதினாங்க. புதிய ஏற்பாட்டை எழுதுனது 8 பேர் எழுதினாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதுனது யாரு? லூக்கா 5 பேர் ஆச்சு இல்லைங்களா? பவுல் எழுதுற 14 நிருபங்கள் இருக்கு, 6 பேர் ஆச்சு இல்லையா? யூதா 1 வெளிப்படுத்தி, அதை பேதுரு 1 இல்லைங்களா? அப்போ 8 பேர்கள் எழுதி பேர். இன்டெக்ஸ் பக்கத்தை, பொருளடக்கத்து பக்கத்தை நீங்க பாத்தீங்க சொன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முடிச்சு இல்லைங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள். அதுக்கப்புறம் யார் எழுதுது? லூக்கா எழுதினார். அதுக்கப்புறம் ரோமர் புஸ்தகத்துல தொடங்கி எபிரேயர் புஸ்தகம் வரைக்கும் பவுல் எழுதினார். அதுக்கப்புறம் 3 யோவான் எழுதினார். பேதுரு எழுதினார். யூதா எழுதினார். யாக்கோபு எழுதினார். வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதினார். மொத்தம் 8 பேர் புதிய ஏற்பாட்டை எழுதினவங்களா இருந்தாங்க. சரி, புதிய ஏற்பாடுன்றது ஆக்சுவலி என்னன்னு சொன்னா பவுலுடைய நிருபங்களை தான் புதிய ஏற்பாடுன்னு சொல்லப்படுது இல்லைங்களா? புதிய ஏற்பாடுன்னா என்ன? புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை நம்ம எங்க இருக்கிறோம்? அதனாலதான் பவுல் நம்ம இங்க வாசிக்கிறார். கொரிந்தியர்ல தான் இந்த புதிய உடன்படிக்கை என்ற டேர்ம பவுல் என்ன பண்றாரு? காயின் பண்றாரு, நமக்கு சொல்றாரு இல்லையா? நம்ம மாசம் ராபோஜன பந்தி எடுக்கும் போது சொல்றாரு, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்ற ராத்திரியில இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை பவுல் என்ன பண்றாரு? நினைவு கூர்ந்து, இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்குது. அப்படின்னா பழைய உடன்படிக்கை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் போடப்பட்டுச்சு. புதிய உடன்படிக்கை எதனால போட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால போடப்பட்டுச்சு. பழைய உடன்படிக்கைக்கு அடையாளம் சொன்னா ஓய்வு நாளா இருக்குது. புதிய உடன்படிக்கை பரிசுத்த ஆவியா இருக்குது. இதெல்லாமே நம்ம பேட்டர்னா இருக்கு. இத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றது? இதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சரி, நம்ம உள்ள போலாமா? ஒரு சில விஷயங்களை உள்ள போலாம். இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே சொல்றேன், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் தான் மெயினான புதிய ஏற்பாட்டுடைய பரிசுத்த ஆவி நடபடிகளா இருக்கு. தீர்க்கதரிசி சொல்றாரு, எத்தனை பேருக்கு வாசிச்சிருக்கிறீங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 ஜீவன்களுக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொல்றாரா இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் அது சிங்காசனத்துக்கு அடையாளமா இருக்குது. இந்த சிங்காசனத்துல 4 ஜீவன்களும் பாதுகாக்குதுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா? அப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் பரிசுத்த ஆவியினர் சபை மீது வந்ததா இருக்குது. அந்த சபை தான் கிறிஸ்துவின் சிங்காசனமா இருக்குது. அத
பாதுகாக்கிறதா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இருக்கிறதா இருக்குது. அப்ப இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் சபைகள், ஆதி அப்போஸ்தலர் சபைகள்லாம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அந்த ஆதி அப்போஸ்தலர் சபைகள் 3 வகையா பிரிக்கப்பட்டுச்சு. 1 யூதர்கள், 2 புறஜாதிகள், 3 சமாரியர்கள். இல்லைங்களா? பூமியில தீர்க்கதரிசி சொல்றாரா இல்லைங்களா? 3 வகையான ஜாதிகளே இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரா இல்லையா? யூதர்கள், புறஜாதிகள், சமாரியர் சொல்லி. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும், அப்படின்னா கிரேக்கர்னா என்னங்க அர்த்தம்? புறஜாதியை குறியுதுன்னு சொல்லும். சமாரியர் ஃபர்ஸ்ட் சுவிசேஷம் எங்க போச்சு தெரியுமா இல்லைங்களா? யூதர் இடத்துல போச்சு. அதுக்கப்புறம் பிலிப்பினால சமாரியாவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் பேதுருவினால கொர்நேலியு, அதாவது புறஜாதிக்கு போச்சு. இதான் தேவன் செய்தியை கொண்டு போன பேட்டர்ன். எத்தனை பேர் தெரியும்? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் ஏறக்குறைய 17 வகையான ஜனங்கள் பூமியின் கீழாக பஸ்கா பண்டிகைக்கும் வாரங்களின் பண்டிகையை, பெந்தகோஸ்து பண்டிகை வந்திருந்தாங்க இல்லைங்களா? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் என்னங்க? பரிசுத்த ஆவி சபையை நிரப்பின அதிகாரம். அப்போ அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாமே யூதர்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 7வது 8வது அதிகாரத்துல பிலிப் என்ன பண்றாரு? சமாரியாவுக்கு போய் சமாரியாருக்கு பிரசங்கிக்கிறார். அதுக்கப்புறம் பேதுரு கொர்நேலியு செசரியாவுல போய் கொர்நேலியு புறஜாதிக்கு பிரசங்கிக்கிறார். இப்படி பிரசங்கங்கள் போகும்போது தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, பேதுருவை யூதர்களுக்கு பிரசங்கிக்கும்படி செய்யறார். அதே போல பிலிப்பை சமாரியா பிரசங்கிக்கும்படி செஞ்சிருக்கிறார். பவுலை எடுத்துக்கொண்டு போய் புறஜாதி சபைக்கான முதல் செய்தியாளனா பவுலை வச்சார். தீர்க்கதரிசி சொல்றாருல, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படிக்கு என்னை தேவன் தெரிந்து கொண்டார். கேபாவ அப்படின்னா கெபாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது யாரு அப்படின்னு சொன்னா பேதுரு. பேதுருவை யூதர்களுக்கு பிரசங்கிக்கும்படி தெரிந்து கொண்டவர், என்ன புறஜாதிகளுக்கு வைத்தார்னு சொல்லி. அதனாலதான் நம்ம எல்லா உபதேசங்களையும் யாருடைய உபதேசத்தை பெஞ்ச் மார்க்கா வைக்கிறோம்னு சொன்னா பவுலுடைய உபதேசத்தை எல்லா காரியத்துக்கும் பெஞ்ச் மார்க்கா வைக்கிறோம். தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா? எத்தனை பேர் எக்ஸ்போஷன் வாசிச்சிருக்கிறீங்க? தீர்க்கதரிசியுடைய எக்ஸ்போஷன் செய்தி எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? 7 சபை காலங்களின் வியாக்கியானம் அந்த புத்தகத்தை வச்சிருக்கீங்களா? அதுல எபேஸ் சபை அப்படின்ற அந்த பார்ட்ல தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த சபை காலங்களுடைய சபை காலங்கள் எப்படி இருக்க போது, எந்தெந்த காலம், யார் செய்தியாளன், இது எல்லாத்தையும் நான் நிர்ணயிக்கிறதுக்கு எதை அளவுகோலா நான் வைக்கிறேன்னு சொன்னா பவுலையும், பவுலுடைய ஊழியத்தையும், பவுலுடைய உபதேசத்தையும் சொல்றேன். அப்போ உங்களை பார்த்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய செய்தியுடைய ஆரிஜன் என்ன, நீங்க என்டை மெசேஜ்ல இருக்கிறீங்களே, உங்களுடைய ஆரிஜன் என்ன அப்படின்னா உங்களோட தொடக்கம் என்னன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அப்போஸ்தலர் உபதேசம். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளை பார்த்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, பிரணாம் செய்தியால் நீங்க செய்தியை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க போது நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த செய்தியை பின்னாடி எதுக்கு வரலாறு முக்கியம் தெரியுமா? எதுக்கு முக்கியம் வரலாறு? எதுக்கு தீர்க்கதரிசி சொல்லும் போது பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை நிசாயா மாநாட்டுல கொண்டு போய், நிசாயாவுக்கு முன்னாடி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் நிசாயாவுக்கு முன்னாடியே வரலாற்றுல இருந்ததுன்றதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய உபதேசத்துக்கு பெந்தகோஸ்து நாள்ல ஒரு தளர்ச்சியை கொண்டு வரணும். அதான் சரியான உபதேச புரிதல். நான் சொல்றது புரியுதா? ஏதோ 21வது நூற்றாண்டுல இந்த செய்தி வந்துச்சுன்ற மாதிரி சொல்லக்கூடாது. 20ஆம் நூற்றாண்டுல வந்துச்சு. இந்த 20ஆம் நூற்றாண்டு மூலமா அமெரிக்கா தேசத்துல வில்லியம் பிரணாம் என்ற ஒருத்தர் மூலமா வந்துச்சுன்றது இல்ல தொடக்கம். அற்புத அடையாளங்கள் தொடக்கம். சரியான வேதாதாரம் பின்னோக்கி ஆதி அப்போஸ்தலர் வரைக்கும் ஒரு தின் லைன், ஒரு கோடு அது வரைக்கும் போகுதுன்றத காட்டணும். அதனாலதான் தீர்க்கதரிசி மனவாட்டி மரம் திரும்ப அளிக்கப்படுறது செய்தியா இருக்கட்டும், சபை காலங்களாட்டும் கொடுக்குறாரு. ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் இந்த செய்திய தீர்க்கதரிசி எப்படி சொல்றாரு, 7 சபை காலத்தை ஒரு கோதுமை மணிக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. கரெக்டா? கிறிஸ்து தான் கோதுமை மணி. இங்க பாரு, இங்க பாருப்பா, இங்க பார்க்க கூடாது, இங்க பார்க்கணும் எல்லாம். கிறிஸ்து தான் கோதுமை மணி. அந்த கோதுமை மணியில வந்த ஜீவன் தான் பெந்தகோஸ்து சபை. அந்த பெந்தகோஸ்து சபை வந்துச்சு, வெளியே வந்துச்சு, வெளியே வந்து ஜீவனை பிறப்பிச்சு. ஆனா அது கோதுமை மணி காணப்படாம பூமிக்குள்ள போய் திரும்ப கடைசி காலத்துல அந்த உபதேசமே காணப்படுது. தீர்க்கதரிசி அழகா அந்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அப்ப நம்ம கேட்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானமா ஏன் போன நூற்றாண்டுல இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொஸ்டின் கேக்குறாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? அது ஸ்டார்டிங் போனது. என்ன பதில் சொல்லுவீங்க? எப்படி சொல்றீங்க? நீங்க அதுக்கு தான் தீர்க்கதரிசி சொன்ன அந்த எக்ஸாம்பிள் எடுத்து காட்டணும். என்ன எக்ஸாம்பிள் எடுத்து காட்டணும்? கோதுமை மணி நிலத்துல போடும்போது நீங்க மேல வரைக்கும் எங்கேயும் பார்க்க மாட்டீங்கல்ல, ஜீவன் கிராஸ் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி மூல உபதேசம் பெந்தகோஸ்தே நாள்ல போடப்பட்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்து ஜீவன் விழுந்து பரிசுத்தாவி வந்திருந்தாலும் இடையில காணப்படாம அந்த ஜீவனை கடத்துற சபைகளாவே மற்ற சபைகள் காணப்பட்டுச்சு. அந்தந்த காலத்துக்கு அந்த சபை கரெக்ட் தான். லூத்தர் காலத்துக்கு லூத்தர் கரெக்ட் தான்.
வெஸ்லி காலத்துக்கு வெஸ்லி கரெக்ட் தான், கொலம்பா காலத்துக்கு கொலம்பா கரெக்ட் தான், மார்டின் காலத்துக்கு மார்டின் கரெக்ட் தான், எரேனியஸ் காலத்துக்கு எரேனியஸ் கரெக்ட் தான். ஜீவன் அவங்க மூலமா தான் வெளியே வந்துச்சு. ஆனா இந்த காலம் வரும்போது, பெந்தகோஸ்தே காலம் வரும்போது பதற தோற்று வச்சது. பதறக்குள்ளதான் வித்து இருக்குது. அது இயேசு கிறிஸ்து தான் வித்து. அந்த வித்தை கொண்டு வந்தது இந்த உபதேசம். எனவே மீண்டும் ஆதி அப்போஸ்தலர் காணப்பட்ட உபதேசம் திரும்ப இந்த காலத்துல காணப்பட வேண்டியது அவசியமா இருக்குதுன்னு சொல்லணும். எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொல்றது? நம்மளோட உபதேசத்தோட தொடக்கம் புரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த விஷயத்த பின்னணியா சொல்றேன்றத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றேன், டீமனாலஜியை குறிச்சு நம்ம பேசணும். எங்க பார்த்தாலும் அதே இது. நிறைய பேருக்கு அதை ஒரு கத்த நாமத்தை மையப்படுத்துறாங்க. ஏன்னா எல்லாருமே அதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே அதை கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னோட போன்ல கான்டாக்ட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க டிமினாலஜின்னு சொல்லிட்டு. உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை குறிச்சு இன்னும் சகோதரர்களும் கேட்க ஆரம்பிச்சாங்க, எப்படி இப்படி என்ன விஷயம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்றேன். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல்ல ஒரு விஷயம் இருக்குது. என்ன சொன்னா, ஆவிகள் என்ன பண்றதுல மறிக்கிறது கிடையாது. என்ன பண்றதுல பண்றதுலங்க மடிக்கிறதுல இல்லைங்களா? அப்ப பெந்தகோஸ்தேனால இருந்த ஆவிதான் திரும்ப இந்த காலத்துக்கு வந்திருக்குது. கரெக்டுங்களா? அப்ப பெந்தகோஸ்தேனால முதல் சபை காலத்துல தேவன் சபைக்கு அனுப்பினாவே சிங்கத்துடைய ஆவி இல்லையா? திரும்ப இந்த காலத்துக்கு திரும்ப நம்ம வந்திருக்குது. நம்ம எங்க வந்திருக்கிறோம்? திரும்ப 7ஆம் சபை காலத்துல இருந்து புதிய எபேச சபை காலத்துக்கு வந்திருக்கிறோம் இல்லையா? நியூ பிகினிங் வந்திருக்கிறோம். அப்போ திரும்ப அதே ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லையா? பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்கள் இருதயத்துக்கு ஏற்றது திருப்பப்பட்டிருக்குது. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆவிகள் மறிக்கிறதுல அந்த ஆவிகள் திரும்ப என்ன பண்ணுதுங்க, மனுஷனிடத்துல இருந்து மனுஷன் மறிச்ச பின்னாடி ஆவி என்ன பண்ணுது, டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. எத்தனை பேருக்கு தெரிஞ்சு நான் சொல்றது? அந்த மாதிரி முதல் சபையின் காலத்துல இருந்த அதே ஆவிகள் திரும்பவும் அப்படியே 7 சபைகாலம் தொடர்ந்து வருதா? வருது. அதனாலதான் நிக்கோலாய் மதஸ்தரன் வித்தை பத்தி சொல்லுது, பிலேயாமுடைய போதகத்தை குறித்து சொல்லுது, எசபேலுடைய மார்க்கத்தை குறித்து சொல்லுது. பிலேயாம் எப்போ வாழ்ந்தவரு? முதலாம் யாத்திரையில் வாழ்ந்தவர் இல்லைங்களா? அதே போல எசபேல் எப்போ வாழ்ந்தவ? எலியாவுடைய நாட்கள்ல. அதுக்கப்புறம் 3வது காரியம், நிக்கோலாய் மதஸ்தர் எப்போ வாழ்ந்தவங்க? ஆதி அப்போஸ்தல சபை காலத்துல பவுல் போலப்படி வந்தவங்க. அப்ப இந்த ஆவிகள்லாம் திரும்ப சபை காலத்துல கிரியை செய்துன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அதே போல நீங்க பாக்குற வேதத்துல வாசிக்கிறீங்க இல்லைங்களா? பவுல் நிருபங்கள் எத்தனை நிருபம் இருக்குது? 14 நிருபம். பேதுரு நிருபம் எழுதியிருக்காரா இல்லையா? இப்போ பவுல் நிருபங்கள் ஒரு சிலது தனிப்பட்ட சபைக்கு எழுதப்பட்டிருக்குது, ஒரு சில நிருபங்கள் ஒட்டுமொத்த நாட்டுக்கு எழுதப்பட்டிருக்குது, ஒரு சில நிருபங்கள் தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதப்பட்டிருக்குது, ஒரு சில நிருபங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்குது, அதே போல ஊர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. கரெக்டா சொல்லப்படுதா? கொரிந்தியர்ன்றது கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டுச்சு, பிலமோன்றது தனிப்பட்ட நபருக்கு எழுதப்பட்டுச்சு, தீமோத்தேயுன்றது தீமோத்தேயுக்கு எழுதப்பட்டுச்சு, தீத்துன்றது தீத்து எழுதப்பட்டுச்சு. கலாத்தியா கலாத்தியான்றது ஒரு சபை கிடையாது. கலாத்தியான்றது ஒரு பெரிய நாடு, டெரிட்டரி. அந்த டெரிட்டரியில இருக்கிற எல்லா சபைகளுக்கும் எழுதப்பட்ட கலாத்தியர் நிருபம். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ எபிரேன்றது குறிப்பிட்ட ஜனங்களுக்கு, உலகம் முழுசும் எல்லா இடத்துல இருந்தாலும் பர்டிகுலரா எபிரேய ஜனங்களுக்கு எழுதப்பட்டுச்சு. எபிரேயர்கள் யாரு? யூதர்கள். புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ பவுல் இதெல்லாத்தையும் அட்ரஸ் பண்றாருன்னா, ஒரு வேத வாக்கியத்தை நீங்க பார்க்கும்போது 2 வகையா பார்க்கணும். கவனிக்கிறீங்களா நான் சொல்றது? வேத வாக்கியத்தை எப்படி பார்க்கணும்? 2 வகையா. ஒரு தீர்க்க தரிசனத்தையும் 2 வகையா பார்க்கணும். ஒண்ணு பர்டிகுலரா அந்த வேத வசனம், அந்த வார்த்தை அந்த இடத்துல யாருக்கு டைரக்டா சொல்லப்பட்டுச்சுன்னு பார்க்கணும். 2வது, வேத வாக்கியங்கள் நித்தியமானவைகளானதுனால அந்த வார்த்தைகள் நம்ம காலத்துக்கு பொருந்தும், அது எப்படி நமக்கு பொருந்ததுன்னு பார்க்கணும். வச்சிருக்கீங்களா? நம்ம சம்பந்தம் இல்லாத மாதிரி வாசிக்க கூடாது. இல்ல ஒரு சில இடத்த நமக்கே பொருத்திடுவாங்க இல்லைங்களா? இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏசாயா 44, 45 2 அதிகாரத்தை வாசிக்க சொன்னா, கடைசி 2 அதிகாரத்தை கோரேசை பத்தி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு கோரேஸுக்கு நீங்க 40, 45, 46 அந்த முடிகிற இடத்த வாசிங்க, யாரோ ஒருத்தர் வாசிங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்றேன். வேத வாக்கியத்தை வாசிக்கிற அந்த முறையை சொல்றேன் உங்களுக்கு. 40, 45, 46 முடிகிற எடுத்த வாசிங்க. 44, 45. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். சரி, இருங்க. அதுக்கப்புறம் இருங்க, அதான் 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். 4வது வாசிங்க. வெண்கல கடவுளை உடைத்து
இது வாக்குத்தத்தத்துல டேபிள்ல போட்டு வீட்டுல மாட்டுற வசனம். கரெக்டா? வருஷத்துல நியூ இயர் கொடுக்குற வாக்குத்தத்தத்துல டேபிள் போட்டு வெண்கல கடல்கள் உடைத்தோட பொங்கும். அப்படியே நம்ம இரும்பு தாப்பாளர்களை உடைத்தனோட பொங்கி ஒளிப்பிடத்துல இருக்கிற பொக்கிஷன் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? பொங்கி அப்படியே குதிச்சு குதிப்போம். ஆனா அந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டுச்சு? நீங்க மேல வாட்சா உங்களுக்கு தெரியும். வெண்கல தாப்பால் எங்க இருந்துச்சு? பாபிலோன்ல இருந்துச்சு. இரும்பு கதவல் எங்க இருந்துச்சு? பாபிலோன்ல இருந்துச்சு. பாபிலோனுடைய சுத்தியும் கோரேச தேவன் அனுப்பி அந்த கேட் எல்லாம் உடைச்சி உள்ள கொண்டு போய் ஒளிப்பிடத்துல இருக்கிற எல்லா பொக்கிஷத்தையும் பாபிலோன் பொக்கிஷத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இது. நம்ம என்ன பண்றோம்? முன்னாடி என்ன பின்னாடி என்ன யாருக்கு என்னன்னு தெரியாம எடுத்து என்ன பண்றோம்? வெண்கல கடவுள்ல கடவுள் அப்படின்னு உடனே என்ன பண்றோம்? அப்படியே சில்லறை செதற விட்டு கத்தி கூச்சல் போடுறோம். கிடையாது. அப்ப வேத வாக்கியத்தை சரிவகர பகுத்து பார்க்கணும். அதனால தீமோத்தேயு பவுல் எதுவுமே சொல்றாரு, வேத வாக்கியத்தை என்ன பண்ணு? சரியா பகுத்து போதி. ரைட் டிவைடிங் மெத்தட் வேணும். ரைட் டிவைடிங் என்ன? எந்த வசனம் யாருக்கு எந்த காலத்துல சொல்லப்படுச்சுன்னு சொல்லி அதனால தீர்க்கதரிசி நம்ம கரெக்டான ஒரு மெத்தட் கொடுத்துருக்காரு. டைப்பாலஜியா கொடுத்திருக்கிறார். டைப் எப்படி பொறுத்துறது, எந்த காலத்துக்கு பொறுத்துறது, அதுக்கு சரியான பரிசுத்த ஆவி தேவை. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நம்ம திரும்ப பேக் டு தி கொரிந்தியருக்கு வரலாமா? சரி, அப்ப கவனிங்க சகோதர சகோதரி. அப்போ இந்த கொரிந்தியருக்கு பவுல் எழுதினாரு, அப்புறம் எபேசியருக்கு பவுல் எழுதினாரு, அதுக்கப்புறம் பிலமோனுக்கு எழுதினாரு. இது எல்லாமே எழுதினார் இல்லையா? எழுதுறதுக்கு முன்னாடி ஏன் எழுதினாருன்னு ஒரு நோக்கம் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன். சார் நல்லா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல அந்த பூனை எப்படி இருக்குது, இல்ல உங்க வீட்டுல பிள்ளைங்க எப்படி இருக்காங்க கேட்கிறேன்னா அது உங்களுக்கு எழுதப்பட்டுச்சு. அந்த நிருபம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருந்தாலும் நான் விசாரிக்கிறேன்னு சொன்னா அதை டைரக்டா யாருக்கு எழுதப்பட்டுச்சு? யாருக்கு எழுதப்பட்டுச்சு? யாரு நான் கொடுத்தனோ, இங்க இருக்கிற பிரதருக்கு யாருக்கு கொடுத்தனோ அவங்களுக்கு எழுதப்பட்டுச்சு. அப்ப டைரக்டா அவங்களுக்கு குறிக்குது. அண்ட் தென் அதுல இருந்து எடுத்துக்கொள்ள செய்தியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கவனிங்க சகோதர சகோதரி, எல்லாம் இந்த காலத்துக்கு வரும்போது டீமனாலஜியை குறிச்சு நான் பார்க்கும்போது சொன்னேன், ஆவிகள் திரும்ப வந்துருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். எவருக்கா தீர்க்கதரிசி செய்தி கொடுத்திருக்கிறார் கொரிந்தியர் புத்தகத்தை குறிச்சு எத்தனை தெரியும்? 57 வருஷத்துல செய்தி கொடுத்திருக்கிறார். எத்தனை தெரியும்? எதுவுமே வாட்ச் இருக்கு. தீர்க்கதரிசி செய்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த டைட்டில் கொரிந்தியர் திருத்துதலை கொண்ட புஸ்தகம். இந்த வாரம் உங்களுக்கு ஹோம்வொர்க் நான் தரேன், அதிகமான ஹோம்வொர்க் தரேன். இந்த புத்தகத்தை வாசிக்கணும். கொரிந்தியர் திருத்துதலை கொண்ட புஸ்தகம். அதையும் அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம், 19வது அதிகாரம், 20வது அதிகாரம், 3 அதிகாரங்களையும் 21 அதிகாரம், 4 அதிகாரங்களையும் வாசிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது 2 கொரிந்தியர். இந்த வாரம் 1 கொரிந்தியர் சொல்லிட்டேன். அடுத்த வாரம் 2 கொரிந்தியர் வாசிக்கணும். இதுதான் நான் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்குற ஹோம்வொர்க். எல்லாரும் என்ன பண்ணுங்க, அதை வாசிங்க. அப்ப வாசிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே புரியும். ஏன்றதை நான் சொல்றேன். இந்த செய்தி, இந்த புத்தகத்தை எடுக்கும்போது உங்களுக்கு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும், நோட் பண்ணிக்கங்க. எதை சொன்னேன் நானு? கொரிந்தியர் திருத்தலை கொண்ட புஸ்தகம். கொரிந்தியர் திருத்தலை கொண்ட புஸ்தகம். அப்புறம் 18, 19, 20, 21 4 அதிகாரம். அப்புறம் 2 கொரிந்தியர்ல ஒரு கம்மி தான் இருக்குது அதிகாரம். 13 அதிகாரம் இருக்கா? 13 அதிகாரம். எவ்வளவு அதிகாரம்? 13 அதிகாரம் இருக்கு. 13 அதிகாரம் தான், கொஞ்ச நேரத்துல வாசிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். நான் இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுறேன். ரொம்ப உள்ள போவோம். ஃபவுண்டேஷன் போட்டுறேன், பின்னணியை போட்டுறேன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் போட்டுறேன். அண்ட் தென் நான் உள்ள போறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ இதுல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற அநேக பிரச்சனைகளை பவுல் அந்த காலத்திலேயே அட்ரஸ் பண்றார். அதனாலதான் வாசிங்கன்னு சொல்றேன். இன்னொரு விஷயத்த புரிஞ்சுவாங்க. கொரிந்தியர் புஸ்தகம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கொரிந்து சபையில பவுல் எழுதுறாருன்னா, அவர் பிரச்சனைகள் எழுதுறாருன்னா, அங்க ஒரு விதமான ஆவிகள் கிரியை செஞ்சுச்சு. தீர்க்கதரிசி சொல்றாரு, கொரிந்தியரை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாலை குடிக்க கொடுத்தேன். கலாத்தியர் புஸ்தகத்துல கலாத்திய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரு? நீங்க பால் உண்கிற குழந்தைகளா நீங்கன்னு சொல்றாரு. அப்போ அவங்க அந்த சபையுடைய நிலைமையை பார்த்து, அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய நிலைமையை பார்த்து பவுல் சொல்றாரு. கரெக்டுங்களா உங்களுக்கு? அடுத்து எபேசியரை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், உன்னதங்கள்ல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்போ எபேசியருடைய ஸ்டாண்ட், எபேசியருடைய தன்மை என்னவா இருக்குன்னு சொன்னா உன்னதமான ஹை லெவல் ஸ்டேஜா இருக்கு. கொரிந்தியருடைய தன்மை என்னன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. கலாத்தியருடைய தன்மை என்ன? நியாய பிரமாணத்தை குறிச்சு பிரச்சனை இருக்கு. கொலசேயருடைய தன்மை என்னன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக தன்மையை குறிச்சும் நியாய பிரமாண விஷயங்களை குறிச்சும் பலவிதமான மாறுபாடான உலக உபதேசங்களை குறிச்சு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னா ஒரு பிரச்சனைகளுக்கு முன்பதாக செயல்படுறது ஒரு விதமான ஆவிகள். கரெக்டா?
கரெக்டுங்களா? உங்ககிட்ட தான் பேசுறேன். ஆமா. கரெக்டா? ரோமர் புஸ்தகத்தை வாசிங்க சொன்னா ரோம்ல மகத்தான ஒரு பிரச்சனை, யூதர்களுக்கும் பிரஜாதிக்கும் சென்டர்ல பிரச்சனை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் பவுல் அட்ரஸ் பண்றாருன்னா அங்க இருக்கிற ஆவிகள் அந்த ஜனங்கள் சிக்கி இருக்கும் போது அதுல இருந்து வெளியே வரும்படிக்கு பவுல் தன்னுடைய நிருபத்தின் மூலமா அங்க அட்ரஸ் பண்றாரு. அப்ப கவனிங்க, கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசிங்க சொன்னா கொரிந்தியருக்குள்ள ஒரு சிலர் இன்னைக்கு கொரிந்தியரா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? கொரிந்தியரா இருப்பாங்க. ஒரு சிலர் கலாத்தியரா இருப்பாங்க, ஒரு சிலர் ரோமரா இருப்பாங்க, ஒரு சிலர் என்ன பண்றாங்க எபேசியரா இருப்பாங்க. ஒரு சில டீம் தான் எபேசியரா இருப்பாங்க, எல்லாரும் எபேசியரா இருக்க மாட்டாங்க. நான் சொல்றது ஒட்டுமொத்த சபை அளவுலயும் சொல்றேன். தனிப்பட்ட இங்க 10 பேர் உட்கார்ந்தா 10 பேர்ல ஒருத்தர் கொரிந்தியரா இருப்பார், ஒருத்தர் எபேசியரா இருப்பார், ஒருத்தர் ரோமரா இருப்பார். அப்போ இது எல்லாமே டைரக்டா நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துற விஷயங்களா இருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? நீங்க நல்லா கவனிங்க. இந்த கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்க சொன்னா நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. 10ஆம் அதிகாரம் கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. பத்தாவது அதிகாரத்துல பாருங்க. அந்த திருஷ்டாந்தம் அதை மட்டும் வாசிக்கலாம். வாசிங்க. 10வது அதிகாரத்துல பாருங்க. இப்படி இருக்க சகோதரர், நீங்கள் எதை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், எல்லோரும் மேகத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி 10ஆம் அதிகாரத்துல முதலாம் யாத்திரையின் அனுபவத்தை பவுல் இந்த கொரிந்தியருக்கு எழுதுறார். அப்ப எழுதிட்டு அது கீழே இங்க அப்படியே வந்துட்டு சொல்றாரு, இது எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்படுறதுன்னு சொல்றாரு. 16ஆம் வசனம் சொல்றாரு, இவைகள் எல்லாமே திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்குது. அப்ப இதெல்லாம் பவுல் காலத்துல பவுல் சொல்றாரு, முதலாம் யாத்திரையின் பவுல் காலத்துக்கு ஒப்பனையா எழுதப்பட்டிருக்குதான். அப்ப பவுல் காலத்துல எழுதப்படுது யாருக்கு ஒப்பனையா இருக்கணும்? யூதர்களுக்கு இல்ல, நமக்கு, பிரஜாதிக்கு. முதலாம் யாத்திரை இந்த 2ஆம் யாத்திரைய சுட்டி காட்டுது. 2ஆம் யாத்திரை எதை சுட்டி காட்டணும்? 3ஆம் யாத்திரை. அப்போ பவுல் முதலாம் 2ஆம் யாத்திரையின் ஜனங்களுக்கு கீழே எழுதுறார். முதலாம் யாத்திரையின் ஜனங்கள் யாரு? யூதர்கள், வெளியே யூதர்கள். அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் வனாந்தரத்துல நடந்த விஷயம் தான் முதலாம் ஆதி அப்போஸ்தலர் சபைக்கு நடந்துச்சாம், ஆவிக்குரிய விதத்துல பவுல் சொல்றார். அப்போ நமக்கு இது ரெண்டும் சேர்த்து நமக்கு நடக்குது. அதனாலதான் பவுலுடைய நிருபங்களையும் பார்க்கிறோம். அதே போல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற முதலாம் யாத்திரையின் விஷயங்களையும் பார்க்கிறோம். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப உள்ள போலாம். இந்த கொரிந்தியர் பத்தி கொரிந்து விஷயங்களை குறிச்சு பார்க்கணும்னு சொன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ சகோதர சகோதரி. இந்த கொரிந்து புஸ்தகத்தையும் பின்னோட்டத்தை பார்க்கும்போது பவுல் மொத்தம் தன் ஊழியத்துல 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம், 2 மிஷனரி பயணங்களை பார்த்திருக்கிறோம். 2 மிஷனரி பயணங்களையும் நம்ம என்ன பண்ணோம்? யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம். ரொம்ப தெளிவா ப்ரீச் பண்ணிருக்கோம். இந்த வாரம் நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, யூடியூப்ல பாருங்க. சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு? பவுலுடைய மிஷனரி பயணம் 13ஆம் அதிகாரத்துல தொடங்குது. எங்க தொடங்குது? 13ஆவது அதிகாரத்துல தொடங்குது. நல்லா 1 by 1 கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம போட்டிருப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? அது 1வது மிஷனரி பயணம் 13ஆம் அதிகாரத்துல தொடங்கி 15ஆம் அதிகாரம் எருசலேமுடைய கவுன்சிலோட முடியும். அதுக்கப்புறம் 16ஆம் அதிகாரத்துல தொடங்கி 18வது அதிகாரத்துல முடியும் 2வது மிஷனரி பயணம். 3வது மிஷனரி பயணம் 18 லாஸ்ட்ல தொடங்கி 19ஆம் அதிகாரத்துல முடியும். சரி 18ஆம் அதிகாரத்துல தொடங்கும். 3வது 18ல லாஸ்ட்ல தொடங்கி 20வது அதிகாரம் வரைக்கும் போவோம். 3 மிஷனரி பயணம். இது எல்லாமே நமக்கு ஒரு அடையாளமா இருக்குது. தீர்க்கதரிசி இந்தியாவுக்கு வந்தாரா? வந்தாரு. இந்தியாவுக்கு வரும்போது ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார், இந்தியாவுடைய ட்ரிப் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரா? ஆப்பிரிக்க பயணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குதா? தீர்க்கதரிசி செய்தி இருக்கா? எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? இங்கிலீஷ்ல இருக்கு, ஐ திங்க் அது இல்லைங்களா? ப்ராஃபட் விசிட் டு ஆப்பிரிக்கான்னு சொல்லி செய்தி கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசி ஆப்பிரிக்காவை பயணம் செய்கிறார், இந்தியாவுடைய பிரயாணம் சொல்லி தீர்க்கதரிசி சொல்லி. இந்த ரிப்போர்ட்ல ஏன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அங்க எதெல்லாம் சந்திச்சாங்க, எந்த மாதிரி ஆவிகளை சந்திச்சாங்க, எப்படி தேவன் அவங்களை கிரியை செஞ்சாருன்றது. அப்ப அது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை கரெக்டான முறையில தகவமைத்துக் கொள்ள முடியுன்ற காரணத்துக்காக. அது மாதிரி பவுல் இந்த கொரிந்து சபை எங்க இருக்குதுன்றதையும் நான் அந்த மேப்ல காட்டுறேன், கொஞ்சம் கவனிங்க. பவுல் தன்னோட மிஷனரி பயணத்தை, முதலாம் மிஷனரி பயணத்தை
அந்தியோகியாவுல ஸ்டார்ட் பண்றாரு. எங்க ஸ்டார்ட் பண்ணாரு? அந்தியோகியாவுல ஸ்டார்ட் பண்ணி கலாத்தியா நாட்டுல மட்டும் சுத்தி வர்றாரு. சோ இந்த நாடுகளை மட்டும் நான் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. நம்ம அப்புறம் வந்து பொறுமையா போலாம். ஏன்னா இது கம்பல்சரி அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம புரிந்து கொண்டே ஆக வேண்டிய புஸ்தகம். நிறைய பேர் வந்து என்னை விமர்சனம் பண்றாங்க, யூடியூப்ல விமர்சனம் பண்றாங்க, இவர் என்ன பைபிள் ஸ்டடி எடுக்கிறான்னு சொல்றாங்க. எனக்கு அதை குறித்து கவலை கிடையாது. ஏன்னா நான் இங்க இருக்கிறவங்கள பார்க்க முடியும், உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை பார்க்க முடியும். உங்களுடைய ஆவிக்குரிய நிலை தான் எனக்கு முக்கியம். காண்கிற சகோதரர்களுடைய ஆவிக்குரிய நிலை எனக்கு முக்கியம். உங்களை சிறப்படுத்துறது முக்கியம். ஏன்னா தேவன் உங்களை நான் உக்ரானக்காரனா இருக்கிறேன். உக்ரானக்காரனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? அக்கௌண்டன்ட். உங்களுக்கு தேவன் இடத்துல கணக்கு ஒப்பிக்க வேண்டியதா இருக்கிறேன். அதனால எனக்கு கூடுமான வரைக்கும் எதெல்லாம் ஸ்திரப்படுத்துமோ வேத வாக்கியத்துல கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வரும்படிக்கு அந்த மாதிரி உபதேசங்கள்லாம் நான் என்ன பண்றேன், எடுக்கிறேன். அது பிரயோஜனம். ஏன்னா கர்த்தருடைய கணக்கு ஒப்பிக்க நாள் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் கையில தூக்குவேன். எஸ் ஆண்டவர், இதெல்லாம் நான் ப்ரீச் பண்ணேன், இதெல்லாம் கொடுத்தேன், இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்லி என்ன பண்றாங்க சொன்னா ஆன்லைன்ல என்ன பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. அவர் என்ன பண்றாரு, இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு. அதை குறிச்சு எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எனக்கு தேவையான விமர்சனம் உங்ககிட்ட தான், உங்களுடைய ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு வேணும். விசுவாசிக்கிறீங்களா? எனவே கவனிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சகோதர சகோதரி, கவனிங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இதுதான் யூத தேசம். பெரிய மேப்ல நாம பார்த்திருக்கிறோம். அதான் இங்க நம்ம மேப் கீழே பார்த்திருக்கிறோம். என்ன சொன்னா இதுதான் இங்க இருக்கிறது தான். அது அந்த மேல மேப்ல கொஞ்சம் கிளியரா இருக்கிறதுனால காட்டுறேன். ரொம்ப பொறுமையா கவனிங்க. நான் கொஞ்ச நேரம் மட்டும் தான் எடுப்பேன். ஒரு சின்ன லைன் மேப் மட்டும் பார்த்துட்டு பவுலுடைய மிஷனரி ஜேர்னி எப்படி வந்துச்சுன்றதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் வீக் மூணாவது மிஷனரி பயணத்தையும் மற்ற விஷயங்களை பார்க்கலாம். எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? ஏன்னா தயவுசெய்து சொல்றேன், இதுக்குள்ள நீங்க வரலன்னா என்கேஜா இல்லவனா தூக்கம் வரும். கண்டிப்பா நீங்க வாட்சிட்டு வரணும். நீங்க படிச்சுட்டு வரணும், தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை வாசிக்கணும். அதே போல இதெல்லாம் வாட்சிங்க சொன்னா ஒன்ஸ் அதுக்குள்ள என்ட்ராயிட்டீங்களா, இது புசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க சொன்னா உங்களுக்கு இனிமையா மாறும். ஏன்னா எனக்கும் ஆரம்பத்துல வந்து இது கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் வாசிக்கிறது எப்படா அப்படின்னு வாசிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. எப்படி இந்த பேர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, ஊர் பேர்களை எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது? தேவன் நோக்கம் இல்லாம இது எதையுமே என்ன பண்ண மாட்டார், வேதத்துல எழுதி வைக்க மாட்டார். நான் கவனிங்க நல்லா. பவுலுடைய மிஷனரி பயணம் இது 3வது மிஷனரி பயணம். 2வது மிஷனரி பயணத்தை குறிச்சு நீங்க காட்டுறேன், கவனிங்க நல்லா. பவுலுடைய மிஷனரி பயணத்துல 2வது மிஷனரி பயணம் இது. நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறோம் பாருங்க. முதலாம் மிஷனரி பவுலுடைய ஸ்தேவானுடைய மரணத்துக்கு அப்புறம், ஸ்தேவானுடைய மரணம் நடந்துச்சா இல்லையா? ஸ்தேவானுடைய மரணம் கிபி 36ல நடக்குது. கிறிஸ்துடைய மரணம் 30 தான், 33 யாரு தான் 36. ஏன்னா அந்த 3 வருஷம்ன்றது கணக்கு கேப்ல வருது, ஒரு வெவ்வேறு விதத்துல சொல்றாங்க. அதனால அந்த 3 வருஷத்தை நான் சைட்ல வைக்கிறேன். அப்போ கிறிஸ்துடைய மரணத்துக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் ஸ்தேவானுடைய மரணம் நடக்குது. ஸ்தேவானுடைய மரணம் நடக்கும்போது எருசலேம்ல இருக்கிற எல்லா சபையாரும் துன்பப்படுத்தப்படுறாங்க. அங்க இருக்கிற யூதர்கள்லாம் சிதறி போய் தாங்க போன இடங்கள்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. கரெக்டுங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு உபத்திரம் வந்தா என்ன பண்றீங்க? இங்க இருந்து என்ன பண்றீங்க? வெளியே போறீங்க. வெளியே போயிட்டு நீங்க போற இடத்துல உங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி சத்தியத்தை பிரசங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி சிஷ்யர்கள் எல்லாம் போய் சேர்ந்த இடம் தான் சீரியாவில் இருக்கிற அந்தியோகியா. சீரியாவில் இருக்கிற அந்தியோகியா. அப்போ எருசலேம் தான் மெயினான ஹெட் குவார்டர்ஸா இருந்துச்சு சபைக்கு. இப்போ அந்தியோகியா ஹெட் குவார்டர்ஸா என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. அப்ப அந்தியோகியாவில் ஹெட் குவார்டர்ஸா 13வது அதிகாரம் வாசி, அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்தை வாசிச்சா உங்களுக்கு தெரியும். வாசிக்காதீங்க, நான் சொல்றேன், வீட்டுல போய் வாசிங்க. அப்போ அதுல இருக்கும் அந்த சபையை குறிச்சும், அங்க இருக்கிற பாஸ்டர்ஸை குறிச்சும், உபதேசர்களை குறிச்சும், தீர்க்கதரிசிகளை குறிச்சும் இருக்கும். அப்ப பவுல் என்ன பண்றாரு, தேவன் பவுலை கொண்டு புரஜாதியரை சந்திக்கிறதுக்கு பவுலை கொண்டு முதலாம் மிஷனரி பயணத்தை சொல்ல செய்யறாரு. அப்ப முதலாவது மிஷனரி பயணம் இங்கதான் இருக்கு சகோதர சகோதரே. இதுதான் வந்து கலாத்தியா தேசம். இந்த கலாத்தியா தேசத்துல பவுல் என்ன பண்றாரு, இங்க பாருங்க. எருசலேம், அந்தியோகியா தெரியுங்களா? அந்தியோகியா சீரியாவில் இருக்கிற அந்தியோகியா. அப்ப பவுல் ஒரு மிஷனரி பயணம்ன்றது என்னன்னு சொன்னா, எங்கிருந்து தொடங்கினாரோ அங்கிருந்து போய் திரும்ப சுத்தின வந்து திரும்ப சபைக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றதுதான். அதனாலதான் ஒரு சபையில ஒரு ஊழியக்கார ஒரு ஏதாவது தனிப்பட்ட வரங்களோ அழைப்புகளோ இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு சபைக்குள்ள இருந்து பண்ணுன்றது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதனாலதான் அது அங்கீகரிக்கப்படும். ஆதி பெந்தெகோஸ்தேல அப்படிதான் இருந்துச்சு. ஒரு சபைக்குள்ள எப்பேற்பட்ட அழைப்பு மிக்க நபரா இருந்தாலும், ஒரு சபைக்குள்ள இருந்து அப்போஸ்தல ஊழியமா இருந்தாலும், ஒரு சபைக்குள்ள இருந்து செஞ்சு அவருக்கு ஒரு பாஸ்டர் இருப்பாரு. அவர் வெளியில போய் சுவிசேஷகனா இருந்தாலும், அவர் வந்து அப்போஸ்தலனா இருந்தாலும், அப்புறம் உபதேசியா இருந்தாலும், வெளியில போயிட்டு செஞ்ச வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு வந்து ட்ரிப்பை சப்மிட் பண்ணுவாங்க. தேவன் இப்படி எல்லாம் செஞ்சார், இப்படி எல்லாம் செஞ்சு சொல்லி போற இடத்துக்கு தன் சொந்த சபையில இருந்து வாழ்த்துதலை கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வாழ்த்துதலை கொண்டு வருவாங்க. இதுதான் ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்தோட பேட்டர்ன். அதனால தீர்க்கதரிசி கூட இந்தியாவுக்கு வரும்போது, ஆப்பிரிக்காவுக்கு வரும்போது, எகிப்துக்கு போகும்போது,
போர்ச்சுகல் போகும்போது, பின்லாந்து போகும்போது, கனடா போகும்போது போயிட்டு வந்து ட்ரிப்பை சப்மிட் பண்ணார். புரிஞ்சா உங்களுக்கு? இது பைபிள் பேட்டர்ன். அப்ப பவுல் என்ன பண்றாரு? அந்தியோகியால ஸ்டார்ட் பண்ணி இங்க இருக்கிற கலாத்தியா நாடு, இங்க இருக்கிற கலாத்தியா, எங்க பாருங்க கலாத்தியா, இந்த பிளாக் இருக்கு இல்லையா, கலாத்தியா, ஏசியா, பித்தினியா, பொந்து, கப்பத்தோக்கியா, இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லீங்களா? பேதுரு வாசிக்கும் போது பேதுரு சொல்றாரு, சிதறி இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறதாவது யாக்கோபு சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது இங்கெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி பண்றாரு. மினிஸ்ட்ரி பண்ணிட்டு திரும்ப என்ன பண்றாரு? அந்தியோகியாவுக்கு வந்து சபைக்கு சொல்றாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணத்தை குறிச்சு பிரச்சனை வருது. அப்ப நியாயப்பிரமாணத்து பிரச்சனையே தீர்க்கிறது தான் எருசலேம் கவுன்சில் 15வது அதிகாரத்துல கூடுது. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பிரச்சனை வருது. வருதா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? யார் விஷயத்துல பிரச்சனை வருது? மார்க் விஷயத்துல பிரச்சனை வருது. அப்ப மார்க் விஷயத்துல பிரச்சனை வரும்போது பர்னபா என்ன பண்றாரு? சைப்ரஸ் போயிடுறாரு. அவரோட சொந்த ஊர் சைப்ரஸ் தான், சீப்ரு தீவு. இங்க போயிடுறாரு. பவுல் என்ன பண்றாரு சொன்னா, ஆசியாவில் இருக்கிற சபைகளை ஸ்திரப்படுத்தும்படி திரும்ப 2வது மிஷனரி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. 2வது மிஷனரி ஜெர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. யாரோட கூட? சீலாவை கூட்டு கொண்டு 2வது மிஷனரி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்றாரு? போயிட்டு இப்படி போயிட்டு இங்கிருந்து அப்புறம் அவர் மேசிடோனியா போறாரு. அடுத்து இந்த மேப் நான் காட்டுறேன் பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. ஐ திங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் கவனிங்க நல்லா. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, அந்தியோகியாவில இருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ள போயிட்டு தர்சு இங்க போறாரு, இக்கோனியா போயிட்டு, இது நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ஆசியா பகுதி, இது கலாத்தியா, இது பித்தினியா, கப்பத்தோக்கியா, இதெல்லாம் வேதத்துல நீ வாசிக்கிற பகுதிகள். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, உங்களுக்கு புரியும், கண்டிப்பா புரியும். நீங்க பைபிள் வாட்சா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் திரும்ப இந்த ஒரு முறை இதை போய் யூடியூப்ல கேளுங்க, புரியும். அப்ப பவுல் என்ன பண்ணாரு? அந்தியோகியா தான், சீரியாவில் இருக்கிற அந்தியோகியா தான் மெயின் சர்ச். அங்கிருந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு பிரஜாதி பட்டணங்களுக்கு போறாரு. இது ஏசியா பகுதி. இதுல இருந்து பவுல் என்ன பண்ணாரு? மக்கதோனியா, அதாவது கிரேக்கம் சொல்லப்படுது இல்லையா, கிரேக்கம் என்ற பகுதி, கிரேக்க மக்கள் இருந்த பகுதி, கிரேக்க மக்கள் இந்த பகுதிக்கு போறார். பவுல் என்ன பண்றாரு? இங்க போயிட்டு த்ரோவா போயிட்டு பித்தினியாவுக்கு போகாம பரிசுத்த ஆவியினால் தடைப்பட்டு, நீங்க வாசிக்கிறீங்க, மக்கதோனியர் வந்து என்ன பண்ண, ஒருத்த வந்து பவுல் அங்க தூங்கும் போது நைட் வந்து அவனுக்கு சப்பரத்துல வந்து மக்கதோனியன் ஒருவன் வந்து எங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி சொன்னதுனால என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் இங்க த்ரோவாஸ்ல இருந்து, த்ரோவா பட்டணம் பைபிள வாசிங்க, த்ரோவா பட்டணத்துல இருந்து கப்பல் ஏறி இங்க இறங்குறாரு. அம்பிபோலின்ற ஒரு பட்டணம் இருக்கு, அங்க இறங்கி பிலிப்பி பட்டணத்துக்கு போறாரு. அதுதான் முதல் மக்கதோனியா பட்டணத்துக்கு, கிரேக்க பகுதிக்கு பவுல் பிரசங்கிக்கிறதுக்கு போற இடம். புரிஞ்சா உங்களுக்கு? நீ பிலிப்பி பட்டணம் உங்களுக்கு தெரியுங்களா? பிலிப்பி பட்டணத்தை குறிச்சு சொல்லியிருக்கிறேன். பிலிப்பி பட்டணத்துல யாருங்க? அந்த ஜெயிலர் இருக்காரு இல்லையா, தெரியுமா? படிச்சிருக்கீங்களா இல்லைங்க? ஜெயிலர் ரசிக்கப்படுறாரு இல்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி வீட்டை ரசிக்கப்படுது, அந்த இடம் தான். அதுக்கப்புறம் பிலிப்பி பட்டணத்துல தொடங்கி அதுக்கப்புறம் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வரார். தெசலோனிக்கே நிருபம் படிக்கிறீங்களா? 1 தெசலோனிக்கே 2 தெசலோனிக்கே நிருபம், அதுதான் இங்க இருக்குது. தெசலோனிக்கே நிருபத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து பெரேயா ஊருக்கு வரார். அதனாலதான் வசனம் வாசிக்கும் போது பெரேயாவில் உள்ளவர்கள் தெசலோனிக்கேயரை காட்டிலும் நற்குணசாலிகள் ஆனார்கள் என்று சொல்ற வார்த்தை அர்த்தம் அதுதான். ஏன்னா பவுல் வந்து தெசலோனிக்கேல இருந்து பெரேயாக்கு போறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? பெரேன் சர்ச் வெறும் வசனத்தை கேட்கறதுல மட்டும் கிடையாது, அனுதினமும் வேத வாக்கியத்தை எடுத்து பாக்குறதுலதான் நற்குணசாலிகள் ஆனவராங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில அது எப்படி என்ன எதை சுட்டி காட்டுதுன்னா, நீங்க வெறும் இந்த செய்தியை கேட்டு போறதெல்லாம் கிடையாது, திரும்ப போய் வீட்டுல எடுத்து என்ன பண்ணுங்க, அதை தேடி பார்த்து எப்படி இருக்குது காரியம், எப்படி இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ என்ன எப்படி நீங்க நம்புறீங்க அப்படின்னா, என்ன தேவனுடைய மனுஷன் சொல்லி விசுவாசிக்கிறீங்க, அதை வேத வாக்கியத்தின் மூலமா நீங்க எடுத்து பார்க்கணும். எஸ், இது வேதத்துல இருக்குது, எஸ் இந்த தேவன அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் தான், இந்த வார்த்தை அப்படி இருக்குது, தீர்க்கதரிசியெல்லாம் அவர் பிரீச் பண்ணாரு, வேதத்துல பிரீச் பண்ணாரு, நீங்க பார்க்கணும். அது உங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அதை தான் பண்ணும். நான் சொல்றத நம்புறதோட கூட இல்லாம இந்த பெரேயார் என்ன பண்றாங்க, அனுதினமும் வேத வாக்கியத்துல என்ன பண்றாங்க, தரித்திருந்தாங்க. அப்போ ஏன் இப்படி எல்லாம் போறாருன்னா, இங்கிருந்து போகும்போது எல்லா ஊர்லயும் பவுலுக்கு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. அது என்ன பேட்டர்னா, அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாத ஊருக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் எதை தேடுவீங்க? என்னங்க என்னங்க யாராவது நமக்கு தெரியுமா? புது ஊருக்கு போறோம், யாராவது தெரியுமா? இப்போ கனடாக்காரரா இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், கனடாக்காரர் யாராவது தெரியுமா? நம்ம ஊர்ல யாராவது தெரியுமா? இல்ல நம்ம ஊர் ஷாப் ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடுவீங்க இல்லைங்களா? அது மாதிரி பவுல் என்ன பண்ணாரு, எப்பெல்லாம் புது ஊருக்கு போறாரோ அந்த ஊர்ல யூதர்கள் எங்க இருக்கிறாங்க, ஏன்னா யூதர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அங்க ஜபாலயம் இருக்கும், அந்த இடத்துக்கு போய் ஃபர்ஸ்ட், ஏன்னா பவுலுடைய உபதேசத்துடைய பேசிக் என்ன, பவுல் யூதர்களுக்கு போய் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணுவாரு,
அங்க ஒரு சில ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு சில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அங்க தோத்த அடிக்கப்பட்டு அங்க ஒரு சபையை ஏற்படுத்திட்டு போயிடுவார். பவுல் சபை ஏற்படுத்தின இடங்கள் எல்லாமே அப்படிதான். புரிஞ்சா? அப்ப அதான் இது எப்படின்னா, நம்ம இந்த காலத்துல அப்படிதான் பண்றோம். நம்ம செய்தி எடுத்து எங்க போய் எடுத்து போறோம்? எடுத்தவொடனே இந்துஸ் கிட்ட அதிகமா போக மாட்டோம், போக கூடாதுன்னு அதிகமா போக மாட்டோம். ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவ அறிந்த ஜனங்களிடத்துல இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, பாடி சேஞ்சிங் மெசேஜை எடுத்துக்கொண்டு போவோம். எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றது? எத்தனை பேர் செஞ்சிருக்கிறீங்க? அப்போ பவுல் அப்படிதான் என்ன பண்றாருன்னா, இந்த பிலிப்பி பட்டணத்துக்கு போறாரு, அங்க எதிர்ப்பு வருது. தெசலோனிக்கே போறாரு, அங்க எதிர்ப்பு வருது. பெரேயா போறாரு, அங்க எதிர்ப்பு வருது. அதுக்கப்புறம் இதுதான் வந்து மக்கதோனியா பட்டணம். மக்கதோனியான்ற அந்த நாடு அதுதான். மேசிடோனியான்னு சொல்றோம் இல்லையா? மேசிடோனியான்றது அதுதான். மேசிடோனியாவுடைய 2 பகுதி ஒன்று, அதான் கிரேக்னு சொல்லப்படுது. அப்போ இது வடக்கு கிரேக், இது தெற்கு கிரேக். இது மேல கிரேக், கீழே கிரேக். இது அப்போ இங்க மேலதான் மேசிடோனியா இருக்குது. மேசிடோனியால பிரீச் பண்றாரு. நீங்க பைபிள்ல நீங்க படிக்கும்போது மேசிடோனியாவில நான் போயிருக்கிறேன் பவுல் சொல்றாரு, நான் மக்கதோனியாவில இருந்து நான் போகும்போது இதான் மேப், இதான் விஷயம். இப்போ வேதத்தை ஆராயும் போது உங்களுக்கு என்ன டைம் லைன் அண்ட் மேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அதனால பைபிள்ல வந்து உங்களுக்கு மிஷனரி பயணங்களை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்னைக்காவது எடுத்து பார்த்திருக்கோமா? அதை பார்க்கணும். புதிய ஏற்பாடு நீ வாட்சிங்க சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு புதிய ஏற்பாடு வாட்சிங்க சொன்னா பின்னாடி இருக்கிற 4 மேப் இருக்கு பவுலுடைய மிஷனரி பயணத்தை குறித்து, அது பார்க்கணும். அப்போ அது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை வாசிக்கணும்னு சொன்னா எருசலேமை குறித்து ஒரு மேப் இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அது பாத்துருக்கீங்களா? அது இருக்கு. ஆதியாகமத்தையும் யாத்திரையாகமத்தையும் வாட்சிங்க சொன்னா அது ஆதியாகமத்தை குறித்து, உலக வரலாறு குறித்து ஒரு மேப் இருக்கு. பைபிள் இருக்கு, நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அது ஒட்டி இருக்கும், ஒரு சிலர் ஒட்டி இருக்கும், அப்படியே ஒட்டிட்டு இருக்கும். அது நீங்க பிரிச்சிருக்க மாட்டோம், இருக்கு. அதுக்கப்புறம் எங்க இருக்கும்? யாத்திரையாகமத்தை வாட்சிங்க சொன்னா யோசுவா காலத்துக்கு வந்தா யோசுவா காலம் எப்படி இருந்துச்சுன்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம டைம் லைன், ஜியோகிராஃபி எல்லாம் புரிஞ்சு கொள்ளும் போது சத்தியத்தை இன்னும் மேம்பட புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம இன்னும் என்ன இல்ல சுவிசேஷத்தை கேட்கிற பாலுங்கிற குழந்தைகள் இல்ல, அதை தாண்டி வந்திருக்கிறோம். வேதத்துல திருஷ்டாந்தங்களை டைப்ஸ் பாக்குறவங்களா இருக்கிறோம். புரிஞ்சா? எதுவுமே புரிஞ்சு அடுத்த கடத்துக்கு போலாமா? அப்ப பவுல் என்ன பண்ணாரு? போயிட்டு அடுத்து இங்க ஏத்தென்ஸ் வரார். அதான் அத்தனே பட்டணம். என்ன பட்டணம்? அத்தனே பட்டணம். அத்தேனா அப்படின்ற அந்த கிரேக்க கடவுளுடைய பேரால வந்துச்சு. அத்தனே அப்படின்னா, அத்தேனே அப்படின்னா ஒரு பெண் கடவுள். அந்த ஞானத்துக்குமான கடவுள், ஃபெர்டிலிட்டி, ஞானத்துக்குமான கடவுள் தான் அத்தனே. அந்த கடவுளோட பேரால தான் அத்தனை பட்டணம் இருந்துச்சு. அத்தனை பட்டணம் இந்த, அதாவது அந்த காலத்துல யோசிச்சு முடிஞ்சோம். நம்ம இனி யூஸ் பண்றோம் இல்லைங்களா, பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணவங்க தான் கிரேக்கர்கள். நம்ம இனி யூஸ் பண்ணி பொதுவாக நம்ம யூஸ் பண்ற நிறைய விஷயங்கள் கிரேக்கர்கள் கொண்டு வந்து. கேலண்டர் இருக்குல்ல, கேலண்டரோட மாடிஃபை பண்ணவங்க அவங்க தான். பிலாசபியா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. பிலாசபின்னா என்னங்க? தத்துவத்தை குறித்து கொண்டு வந்தவங்க அவங்க தான். மனோ தத்துவத்தை குறித்து கொண்டு வந்தவங்க அவங்க தான். அஸ்ட்ராலஜியை கொண்டு வந்தாங்க, அஸ்ட்ரானமியை பேசினவங்க. உங்களுக்கு தெரியுமா? பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம நாடு என்ன நாடு? சர்வாதிகார நாடா? சர்வாதிகார நாடா இல்ல. என்ன நாடு? குடியரசு. என்னங்க? குடியரசு கிடையாது. என்னங்க? ஏங்க ஓட்டு போடுறீங்க, இது தெரியல எப்படிங்க? என்னங்க ஜனநாயக நாடு மட்டும் இல்ல, ஜனநாயக வித் ரிபப்ளிக் ரெண்டும் சேர்ந்து ஜனநாயக நாடு. இந்தியா ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகம் அப்படின்ற ஒரு, அந்த காலத்துல வந்து முடியாட்சி இருந்துச்சா குடியாட்சி இருந்துச்சா? சரி, அது என்ன அப்படின்னா என்ன? குடியாட்சின்னா என்ன? குடிமக்களா அவங்களா சேர்ந்து ஆள்ற ஆட்சி குடியாட்சி. முடியாச்சுன்னா, முடினா கிரீடம், மன்னர், மன்னர் ஆட்சி இருந்துச்சா இல்லையா? அப்போ முடியாட்சின்னு சொல்லுவாங்க. அது பலவிதமான ரூலிங் இருக்கு. ரிபப்ளிக் அப்படியே குடியாட்சி இருக்குது, ஜனநாயக ஆட்சி இருக்குது. கரெக்டா? அதுக்கப்புறம் இன்னைக்கு அதுக்கப்புறம் அது ரிபப்ளிக் சொல்லிட்டேன்னா சைனால இருக்கு, என்ன ஆச்சு? அது கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்குது. அந்த மாதிரி 2200 2300 வருஷத்துக்கு முன்னாடியே ஜனநாயக டெமோக்ரஸியை பேசினவங்க கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் வகுத்து வச்ச டெமோக்ரஸி தான் இன்னைக்கு பல விதங்கள்ல நாம ஃபாலோ பண்றோம். புரியுதா? அவ்வளோ ஞானிகள் கிரேக்கர்கள். அதனாலதான் பவுல் பேசும்போது சொல்றாரு, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறாங்க, ஆனால் நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே நாங்க பிரசங்கிக்கிறோம். அவர்கள் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமா இருக்கிறாரு. இப்ப இந்த பாட்டை நான் புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்ற, இது கிரேக்க தேசம், இதெல்லாம் கிரேக்கர்கள் இருக்கிற இடம், அவங்க ஞானிகள் இருக்கிற இடம், பெரிய பெரிய மானுமெண்ட்ஸ், பெரிய பெரிய கட்டிடங்களும்
அவருடைய இருக்கிற இடம். இப்போ இந்த மேற்குலகத்துல ஏதாவது ஒரு தத்துவம் உண்டாச்சு, புதுசா ஏதாவது ஒரு படைப்பு உண்டாச்சு, பெரிய ஏதாவது ஒரு ஞானம் உண்டாச்சு, கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நமக்கு தெரியுமா உங்களுக்கு படங்கள்லாம் வந்து அதிகமா எங்க வந்து திரையிடப்படும்? ஆஸ்கருக்கு, ஹாலிவுட்ல திரையிடப்படும் இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? அப்ப அது மாதிரி ஒன்னொன்றுக்கும் நோபல் பிரைஸ்க்கு ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி வந்து கிராமி அவார்ட்ஸ்க்கு, அதாவது மியூசிக்கு, இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி மேற்குலகம் தான் ஃபர்ஸ்ட், ஏத்தென்ஸ் தான் ஃபர்ஸ்ட், இது மாதிரி எல்லாத்துக்கும் தலைமையீடு. இன்னைக்கு ஹாலிவுட் மாதிரி அன்னைக்கு ஏத்தென்ஸ், அத்தேனா பேர்லாம் அழைக்கப்படுச்சு. அன்னைக்கு உலகத்துல ஏதாவது ஒரு ஞானி புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சான்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு ஏத்தென்ஸ்ல மார்ஸ் சொல்லி ஒரு மேடை ஒண்ணு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? மார்ஸ் மேடை இருந்துச்சு. அந்த மார்ஸ் மேடையில போய் பர்ஃபார்ம் பண்ணி அங்க இருக்கிற நியாயாதிபதி ஜட்ஜஸ் இருப்பாங்க. தியோசினியோ, நீங்க படிச்சிருக்கீங்களா? நீங்க படிச்சு பாருங்க, 17 18வது அதிகாரத்துல பேர் இருக்கும். தியோசினியோன்ற அந்த அதிகாரி பவுல் பிரசங்கத்தை கேட்டு ரசிக்கப்படுறார். 2வது மிஷனரி ஜெயினில் படிச்சு பாருங்க. அப்படி ரசிக்கப்படும் போது பவுல் எங்கெல்லாம் போறாரோ பின்னாடி யார் வர்றது? யூதர்கள் வர்றாங்க. எப்பயாவது அப்படிதான் ஒரு ஊழியக்காரன் அசைன் பண்ணா அவங்க ஊர்ல இருக்கிற அவங்க தெரிஞ்சவங்க போய் அவரெல்லாம் சேத்தாதீங்கன்றது அவர் பிரச்சனை வருது. அவரை சேத்தாதீங்க பிரச்சனை. இது நடக்கிறது அங்கமே நடக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? வரம் பெற்ற ஒரு நபருக்கு நடக்குது, தப்பான நபருக்கு நடக்குது. விசேஷமா தேவன் அழைக்கப்பட்ட நபருக்கு பிசாசு யூஸ் பண்ற டூல் அது. பிசாசு யூஸ் பண்ற டூல் அது. அப்ப அது மாதிரி கிரேக்கர்கள் வந்து யூதர்கள் வந்து என்ன பண்றாங்க? எல்லாம் எழுப்பி விடுறாங்க. பவுல் போற இடம் எல்லாத்துலயுமே இது நடக்குது. இங்க ஏத்தென்ஸ்க்கு வரும்போது ஏத்தென்ஸுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, புது புது விஷயங்களை கேட்கறது, புது புது ஞானத்தை கேட்கறது. பவுல் போய் ஏத்தென்ஸ்ல நீங்க போய் படிச்சு பாருங்க, அதுல இருக்குது. பவுல் அறியப்படாத தேவனுக்கு, 17 அதிகாரம், அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன், அறியப்படாத அவரையே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் சொல்றாரா இல்லையா? அப்போ அது நடக்குது. எங்க நடக்குது? அங்க நடந்த உடனே அங்க சில பேர் என்ன பண்ணாங்க, சரி சூப்பரா இருக்கு, திரும்ப ஒரு முறை சொல்லுனாங்க. உங்களுக்கு தெரியுமா, பவுல் எப்பிகூரியன் சொல்லி ஒரு பெரிய சித்தாந்தம் அங்கதான் வந்துச்சு. ஸ்டாயிக் அப்படின்னு சித்தாந்தம் அங்கதான் வந்துச்சு. பெரிய பிலாசபில ஃபேமஸான விஷயங்கள் ஸ்டாயிக் சித்தாந்தம். பவுல் கூட இந்த தர்க்கிச்சவங்க தான் ஸ்டோயிக்கரும் எப்பிகூரியரும். சில ஞானிகள் என்ன பண்ணாங்க? பவுலோட தர்க்கிச்சாங்க. நீ அதை வாசிக்கும் போது ஸ்டோயிக்கருடைய எபிகூரியருடைய ஞானம் என்னன்னு தெரியாம உங்களுக்கு புரியாது. பவுலோட அங்க பிரசங்கிச்சார்லயே அது அவங்களுக்கு பதில் சொல்றதா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க வாட்சி பாருங்க, வீட்டுல போய் வாட்சி பாருங்க. ஸ்டாயிக் அந்த எபிகூரியஸ் என்றவர் இயேசு கிறிஸ்து வாழ்றது முன்னாடி ஒரு 200 வருஷம் முன்னாடி கிரேக்க நாட்டுல வாழ்ந்தவர். அவர் இந்த உலகத்தின் எல்லா துன்பங்கள்ல இருந்து விடுதலை ஆகுது அப்படின்னு சொல்லி ஜனங்களை என்ன பண்ணாருங்க? ரெடி பண்ணவர். ஆசைகளை துறக்கணும்ன்ற அந்த ஐடியாலஜில வந்தவர் எபிகூரியஸ். அவர் தனியா உலகத்துல பிரிஞ்சு வாழ்ந்தவர். அவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு கல்லூரி, ஒரு குருகுலம் மாதிரி இருக்கிற இடம் 600 வருஷம் இருந்துச்சாம். அவர் உண்டான காலத்துல இருந்த ஸ்கூல். அதே போல ஸ்டோயிக்கர் சொல்லி ஒரு டீம் இருந்தாங்க. அவங்க அப்ப இவர் என்ன பண்ண அனுபவிக்காதன்றாரு, இவங்க எல்லாம் அனுபவிச்சு வாழங்கன்றாங்க. அதனாலதான் பவுல் எழுதும் போது ரெண்டுத்துக்குமே பதில் சொல்றார். அப்ப ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி உலகத்தின் ஞானத்துல திளைத்தவங்க கிரேக்கர்கள். அதனால ஆல்ரெடி சொன்ன யோவான்ல கூட என்ன பண்றாங்க சொன்னா, யோவான் சுவிசேஷத்துல இயேசுவை பார்க்கணும்னு வராங்களா? பண்டிகைக்கு வந்திருந்த கிரேக்கரில் சிலர் இயேசுவை காண வேண்டும் என்று என்ன பண்றாங்க? வராங்க. இயேசுவை காண வேண்டும் என்று என்ன பண்றாங்க? வராங்க. இதெல்லாம் அங்க நடக்குது. அப்போ பவுல் ஏத்தென்ஸ் தான் மெயின் சிட்டி. இதான் வந்து என்ன ஆகுது? இங்க போட்டிருக்கா இல்லைங்களா, மக்கதோனியா. இப்ப மக்கதோனியா பகுதியில இருந்து நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது அகாயா நாடு. நீங்க வாசிருக்கீங்களா அகாயா நாடு? பைபிள் வாசிருக்கீங்களா? அகாயா நாடு தான். பவுல் என்ன பண்ணாரு? இங்கிருந்து அகாயா நாட்டுல இருக்கிற கொரிந்து பட்டணத்துக்கு வராரு. பவுல் என்ன பண்ணாரு? அடுத்ததா இப்ப நீங்க வாசிங்க, வேதத்தை வாசிங்க, உங்களுக்கு தெரியும். 18வது அதிகாரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 18. வாசிங்க. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு குருதி பணத்திற்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கிலாவையும் அங்கே கண்டு அவளிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்தை சம்பாஷணை பண்ணி
யூதருக்கும் கிரேக்கும் புத்தி சொன்னான். போதுங்க. இது அதுக்கப்புறம் 11 வசனம் வாசி. அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவளுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். ஓகேங்க. இப்போ பவுல் என்ன பண்றாரு? அந்த ஊருக்கு போறாரு. ஆல்ரெடி சொன்னேன், பவுல் ஒரு இடத்துக்கு போனாருன்னு சொன்னா புதிய ஆட்களுக்கு போக மாட்டாரு, பழைய யூதர்கள் எங்கேயாவது இருக்கிறாங்களான்னு சொல்லி போவார். அப்படி கொரிந்துல ஒரு யூத சினாகாக இருந்துச்சு. அதுக்கான தலைவர் யாருன்னா கிறிஸ்பு. நீங்க கீழே வாட்சா கொடுத்துரும். கிறிஸ்புன்றவர் தான், நீ வாச்சிருக்கீங்களா? கிறிஸ்புன்றவர் தான் அந்த இது. அப்ப அந்த இடத்துல போகும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ரோமர் புஸ்தகம் எழுதப்படுறதுக்கான காரணம் என்னன்றதை முன்னாடி சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்லலாம். எத்தனை பேர் அவருக்கும் தெரியல. கிபி 49 47 அன்னைக்கு இருக்கிற சீசர் யாருன்னு சொன்னா கிளாடியஸ் சீசர். கிளவதி ராயன் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 வாசிக்கல. கிளவதி ராயன் என்ன பண்ணாரு சொன்னா, ரோம் அன்னைக்கு பெரிய ஊர். அன்னைக்கு அந்த காலத்துல வந்து 10 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் இருந்தாங்களாம். ரோம்ல இருந்து யூதர்கள் வெளியே போகணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் பாஸ் பண்றாரு. யாரு? கிளவதி ராயன். கிளாடியஸ் சீசர். ரோம் எங்க இருக்குன்னா இத்தாலியில இருக்கு. இன்னைக்கு இத்தாலியில தானே ரோம் இருக்கு. அப்போ அதனால இத்தாலியாவில இருந்து வந்தேன் இருக்கு. அப்போ யூதர்கள் எல்லாம் வெளியே போகணும்னு சொல்லி கிளாடியஸ் சீசர் ரூல்ஸ் பண்ண உடனே அவங்க தன்னோட வாழ்வாதாரத்துக்காக கொரிந்துபட்டணத்துக்கு வராங்க. ஏன் கொரிந்துபட்டணம்னு சொன்னா, அன்னைக்கு கொரிந்துபட்டணம் மிகப்பெரிய துறைமுக பட்டணமா இருந்துச்சு. பெரிய தீர்க்கதரிசி கூட சொல்றாரு அந்த விஷயத்த, நான் ஹிஸ்டாரிக்கலி சொல்றேன். பெரிய துறைமுக பட்டணமா இருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, கொரிந்துபட்டணம் தான் யூரோப்பையும் இந்த பக்கம் இருக்கிற ஏசியாவை இணைக்கிற ஒரு துறைமுக பட்டணம். துறைமுகம்னா கப்பல் போற இடம். புரிஞ்சா உங்களுக்கு? சரி, இதுதான் உங்களுக்கு காட்டல நினைக்கிறேன். கவனிங்க, இதுதான் உங்களுக்கு காட்டுறேன். கவனிங்க. இந்த சகம் இந்த படம் இதுதான் என்ன சொல்ல அகாயா சொன்னேன். இந்த பக்கம் போகும்போது அதுதான் வந்து ரோம். இந்த பக்கம் ரோம் இருக்கும் போது இதான் கொரிந்து சிட்டி இருக்கா? இதான் கொரிந்து இருக்கலாம். இந்த கீழ் அகாயா, இங்க மேல் அகாயா, வடக்கு அகாயா, தெற்கு அகாயா, இதெல்லாம் கிரேக்க நாடுகள் தான். மேல இருக்குதான் மாசிடோனியா. சரி, இந்த இடத்துல கொரிந்துபட்டணம் இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க சொன்னா, கப்பல்ல மேற்குலகத்துல இருந்து சரக்குகளை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி சுத்தி வருவாங்க. கவனிங்களா? இப்படி சுத்தி வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? இப்படி சுத்தி வருவாங்க. இப்படி சுத்தி வந்து செய்வாங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னா, இப்படி சுத்தி வர்றதுக்கு ஏறக்குறைய 250-350 மைல் கிராஸ் பண்ணி வரணும். அப்படி கிராஸ் பண்ணி வரதுக்கு பதிலாக இது லேண்ட் ரெண்டும் ஒன்றா இணைக்கப்பட்ட லேண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் இருக்குது இல்லையா? ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் லேண்ட்வே இல்லையா? லேண்ட்வே இல்ல, கேப் இருக்குது. ரெண்டு ஒட்டி இருந்தா அப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சு அது ரெண்டுமே. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க சொன்னா, கிரேக்க ராஜாவாகி அலெக்சாண்டர் காலத்துல இது இப்படி இருக்கிறது வேணாம்னு சொல்லி எக்கனாமிக்காகவும் அந்த பொருளை இந்த ட்ரேடுக்காகவும் என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கிணலை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அந்த கிணலை கட்டுறதுக்கு எத்தனையோ பேர் பண்ணி கூட யாராலும் ட்ரை பண்ணி முடியல. ஜூலியஸ் சீசரும் ட்ரை பண்ண முடியல. அது எப்ப முடிச்சுன்னா 19ஆம் நூற்றாண்டுல முடிஞ்சு. எப்போ 1800ல முடிச்சு அந்த கிணல் ட்ரை பண்ணி முடிச்சாங்க. அப்போ எனவே இந்த பலதரப்பட்ட ஜனங்கள், மேற்குலக ஜனங்களும் இருப்பாங்க, கிழக்குல ஜனங்களும் இருப்பாங்க. இந்த பிசினஸ் பயங்கரமா நடக்கிற இடம். அதே ரோம ராஜ்யத்துல பெரிய 4வது பெரிய இடம். பணத்துல பயங்கரமான ஃபேமஸான இடம் எது? கிரேக். அதாவது ஏதென்ஸ் வந்து நாகரிகத்திலையும் அறிவிலும் சிறந்த பட்டமா இருந்தா, இந்த கொரிந்து வந்து பணத்துல ரொம்ப ஃபேமஸான பட்டணம். பணத்துல பணசான பட்டணம். பணத்துல ஃபேமஸா இருந்தாலும் ஒரு பக்கத்துல ஏழ்மையான ஜனங்கள் அங்க இருந்தாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு இல்லையா, உங்களை ஒருத்தர் வரான் மேல கீழே பாக்குறீங்க சொல்றாரா இல்லையா? எல்லாம் பணக்காரன் கிடையாது, ஏழ்மையான ஜனங்கள் இருந்தாங்க. அப்படி பலவிதமான ஜனங்கள் இந்த ஊர்ல கொரிந்து பட்டணத்துல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதுதான் பவுல் என்ன பண்றாரு, போயிட்டு அங்க யார் இருந்தா, ஆக்கிலா பிரிஸ்கிலா இருந்தாங்களா இல்லைங்களா? ஆக்கிலா பிரிஸ்கிலா ஒரு யூதனுக்கு கண்டிப்பா தன்னுடைய சுய தொழில், ஒரு யூதன் பிறந்த உடனே கண்டிப்பா ஒரு யூதனுக்கு என்ன தேவை? ஒரு தொழில், 2 வேலை வேணும். 2 வேலை தெரிஞ்சுப்பான் ஒரு யூதன். ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு. ஒரு யூதனுக்கு சுய தொழில். அதனாலதான் யூதன் எங்க போனாலும் படிச்சுப்பான். அவன் படிப்பால வந்து தாண்டி சுய தொழில் ஒண்ணு தெரியணும். அது மாதிரி பவுல் தெரிந்து கொண்ட சுய தொழில் எதுன்னு சொன்னா கூடாரம் கட்டுறது. அன்னைக்கு பிசினஸ் ட்ரேட் அதிகமா நடக்கும்போது அவன் கூடாரம் கட்டுற தொழில் வந்து மிக ஃபேமஸா இருந்துச்சு. அதனால கூடாரம் கட்டுற தொழில இருந்தாங்க. அதே போல ஆக்கிலா பிரிஸ்கிலா பொந்து தேசம் இருந்துச்சு இல்லையா? அகாயாலர் கலாத்தியாவுக்கு மேலதான் பொந்து தேசம் இருக்கு. நீங்க மேப்ல போய் பாருங்க. அந்த தேசத்துல இருக்கிற யூதன் ரோம்ல போய் குடியேறி இருந்தாங்க. அவங்க ரோம்ல இருந்து வந்து எங்க வந்திருக்கிறாங்க? கொரிந்து பட்டணம் நல்ல பிசினஸ் ஏரியான்றதுனால அங்க வந்து கூடார தொழில் செய்யறாங்க. அப்படி கூடார தொழில் செய்யும் போது அங்க பவுல் போய் அவங்க யூதர்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு பிரீச் பண்றாரு. அதான் நீங்க வாட்சிங்க. பிரீச் பண்ணி அவங்களோட கூட இயேசு கிறிஸ்துவ குறிச்சும் ரட்சிப்பை குறிச்சு எடுத்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ஒரு
சினாகாக் இருக்குது, யூத ஜபாலயம் இருக்குது. அங்க போய் பிரச்சனை பண்றாரு, இது பண்றாரு. அங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாரு. நீங்க அது கீழே கிறிஸ்துவை குறிச்சு நிருபங்கள்லாம் வாசிப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்றாங்க, ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளாம போறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல எல்லாமே ரசிக்கப்பட்ட உடனே அந்த இடத்துல கல்லியோன்னு சொல்லி ஒரு நபர் வர வாட்சி, நீங்க கீழே வாட்சி பாருங்க, வாட்சி பாருங்க. அது அடுத்த வசந்த வாசிங்க. கல்லியோன் காலத்துல வாசிங்க 12வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கல்யோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயஸ்தானத்துக்கு முன்பாக கொண்டு போய் இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை செவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். போதுங்க. இப்ப யூதர்கள் திரும்ப இங்க என்ன பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்ணி என்ன பண்றாங்க, பவுல திரும்ப போய் கேஸ் கொடுத்து பவுல என்ன பண்றாங்க, அங்க பிரச்சனை பண்றாங்க. கல்லியோன் அப்படின்றத அந்த ஏரியா டெரிட்டரியுடைய கவர்னர், அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணும்போது அவனுக்கு உங்க ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எங்கிட்ட கொண்டு வராதீங்கன்னு சொல்லி பவுல் என்ன பண்றாங்க, எல்லாரும் துரத்தி விட்டுறாங்க. பவுல் கூட இருந்த சொஸ்தனையும் அந்த ஜபாலய தலைவனையும் இவங்க அடிச்சுட்டு விட்டுறாங்க. பவுல் அங்க என்ன பண்றாரு, ஏறக்குறைய 1.5 வருஷம் 18 மாசம் பவுல் தன்னுடைய எல்லா விதமான பிரயாணங்களையும் அதிகமா இருந்தது எபேஸ் சபையில தான். எபேஸ் சபையில பவுல் 3 வருஷம் இருந்தார். எத்தனை வருஷம் இருந்தாரு? 3 வருஷம். நீங்க 20வது அதிகாரம் வாட்சி பாருங்க. பவுல் வந்து என்ன பண்றாரு, 3வது மிஷனரி பயணம் முடியும் போது மால்டாக்கு மிலாத்துக்கு ஆள் அனுப்பி பவுல் சொல்றாரு, நான் இருந்த 3 வருஷ காலமோ உங்களோட கூட இருந்து மிக தாழ்மையோடும் கண்ணீரோடும் உபத்திரத்தோடு உங்களுக்கு நான் சேவை செஞ்சேன். 3 வருஷம் எங்க இருந்தாரு, எபேஸ்ல இருந்தாரு. அதை தொடர்ந்து அது கம்மியா இருந்த பகுதி கொருந்துல 18 மாசம், அதாவது 1.5 வருஷம் பவுல் அங்க இருந்து சபையை என்ன பண்றாருங்க, ஸ்தாபிக்கிறாரு. பவுல் ஸ்தாபிக்கிறாரு. இப்போ இங்கதான் ஒரு முக்கியமான பிரச்சனை வருது, இன்னைக்கு அட்ரஸ் பண்ற பிரச்சனை வருது. ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த இடத்த விட்டு எங்க வெளியே வந்தா கூட அந்த ஊழியத்தை கொஞ்சம் ஊழியம் பண்ணா இல்லையா, அந்த இடத்த குறிச்சு அவனுடைய இருதயத்துல நீ போவாது. அந்த சபை எப்படி நல்லா இருக்கு, நம்ம கூட பேசினாலும் சரி, அவங்க நம்மளோட கனெக்ஷன் இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஒரு தனிப்பட்ட சபையை ஸ்திரப்படுத்தி உண்டாக்கி இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நபர சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்தாலும் சரி, அது ஒரு ஊழியக்காரோட இருதயத்துல போகவே போவான். ஏன்னா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றது, யாராவது ஒருத்தர் சத்தியம் சொன்ன ஒரு நபர் இருந்தாங்கன்னா அவங்க பின்மாற்றத்துல போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேதனை இருக்கும் மனசுல. அது நம்ம சத்தியம் சொல்லி அவனை ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்தணுமே, கொண்டு வந்தோமே அப்படின்னு சொல்லி ஊழியக்காரனுக்கு அவங்க ஒரு கடமையா யோசிப்பாங்க. எப்படியாவது அவங்களை ஏதாவது கொண்டு வரலாமா, ரிட்டர்ன் கொண்டு வரலாமா, ஏதாவது செய்ய முடியுமா அவங்கள அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதனாலதான் பவுல் இங்க என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த கொருந்துல இருந்து என்ன பண்றாரு, ரிட்டர்ன் நீங்க கீழே வாசினே இருங்க, பின்னாடி வாசிங்க, கடைசி வாசிங்க. வாசிங்க 18 வாசம் வாசிங்க, 18 கொஸ்டின் வாசிங்க. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருக்கிறபடினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவனுடைய கூட போனார்கள். அதான் சொல்லிட்டேன், கொருந்து இருக்கு இங்க பாருங்க, கவனிங்க. கொருந்து பட்டணத்துல திரும்ப என்ன பண்ணார், பவுல் சீரியா தேசத்துக்கு வரணும், அந்தியோகியாவுக்கு வரணும். அந்தியோகியாவுக்கு வரதுக்கு திரும்ப எபேசுக்கு வந்து, எபேஸ்ல இருந்து எருசலேமுக்கு வந்து திரும்ப அந்தியோகியாவுக்கு வராரு. பவுலுடைய ரிட்டர்ன் ஜர்னி இதுதான். நீங்க வாசிங்க போயிட்டு அப்ப என்ன பண்ணாரு, இங்க பவுல் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் வாழ்த்துதெல்லாம் சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு எபேசுக்கு வராரு. எபேஸ்ல இருந்து எருசலேமுக்கு வந்து திரும்ப எருசலேம் சகோதரர்களை சந்திக்கிறாரு, திரும்ப அந்தியோகியாவுக்கு போறாரு. இதுதான் மிஷனரி, முதலாவது மிஷனரி. 2வது மிஷனரி பணம் பவுல் செஞ்சது. பவுல் செஞ்ச பின்னாடி அது கீழே வசந்து வாசிங்க இருக்கும், அங்க ஒரு நபர் உள்ள வராரு, அடுத்ததான் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அது ரொம்ப ஃபேமஸான நபர், வாசிங்க. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்த போது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். இங்கதான் பவுல் 2வது மிஷனரி ஜேர்னில தான் எபேச சபைக்கு வராரு. எபேச சபை ஏற்படுச்சியா? எபேச சபை யார ஸ்தாபிக்கப்படுச்சு? பவுலால. எபேச சபையோட செய்தியாளர் யாரு? பவுல். 3 வருஷம் பவுல் எபேச சபையில இருந்தாரு. எபேச சபையில ரொம்ப ஃபேமஸான இடம்னா தியானால் கோயில், டயானான்னு சொல்றோம் இல்லையா, அது கோயில். நீ அது கீழே நம்ம அடுத்தது எபேச பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த கொருந்துல ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருந்துச்சு, அப்ரடைட்ன்ற ஒரு கோயில் இருந்துச்சு. அப்ரடைட்ன்ற ஒரு பெண் தெய்வ கோயில் இருந்துச்சு. அந்த காலத்துல, இன்னைக்கு அதெல்லாம் உடஞ்சிச்சு, சிதிலமாய் உடஞ்சிடுச்சு. அந்த காலத்துல ஏறக்குறைய 1000ல 2000 பெண்கள் அங்க செஞ்சாங்களாம். அந்த கோயிலோட பிரதானமான வேலை என்னன்னு சொன்னா அது ப்ராஸ்டியூஷன் தான். அது வேலை, அந்த வேலை வந்து புனிதமா கருதப்பட்டுச்சான். என்ன கருது? தேவதாசி முறை இருக்கு இல்லையா, இந்தியாவில தேவதாசி முறை தெரியுமா இல்லைங்களா? தேவதாசி முறைன்னு சொன்னா கோயில்கள்ல இருக்கிறது. அதுக்கு ஒரு கால தேவதாசிகளா இல்ல, அவங்கள தேவதாசிகளை கோயில்ல வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இந்த மாதிரி தவறான வழிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியாவில் அந்த முறை இருந்தது.
அங்க. ஆனா இந்த கோயில் அப்படி கிடையாது. அந்த இடத்துடைய மெயினான விஷயம் ஃபெர்டிலிட்டி காட். அப்படின்னா என்ன சொல்றது? ஃபெர்டிலிட்டினா என்ன சொல்லுவாங்க? ஃபெர்டிலிட்டின்னு சொன்னா கருத்தரித்தல் மீன்ஸ் அது குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம். அதை கொண்டு வர்றத காடு. அது அஃப்ரோடைட் கோயில். அந்த அஃப்ரோடைட்ன்ற ஒரு கோயில், பெரிய கோயில், அது பெரிய கோயில், கிரேக்க கோயில். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க சொன்னா, எல்லா பெண்கள் இருக்காங்க அந்த ஊர்ல. பிரதானமான வேலையே ப்ராஸ்டியூஷன். அந்த கோயிலுக்கு ஒருத்தர் உள்ள போயிட்டு வந்தாரவே சேவை செய்யறதுக்கு 1000-2000 பெண்கள் இருப்பாங்க. அங்க உள்ள போய் அவங்க விபச்சாரம் பண்றதா அவங்க புனித வேலையா கருதப்பட்டுச்சு. புரிஞ்சா நான் சொல்றது? அங்க ரொம்ப அந்த ஊரே ரொம்ப மோசமான ஊரு. கொருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, கொருந்து ஒருத்தன் வந்த அப்படின்னு சொன்னாவே அவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீயா கொருந்தா? ஏன்னா அந்த ஒரு ஊர்ல நான் சொல்றோம் இல்லையா, மதுரைக்காரன், நான் மதுரைக்காரன்டான்னா அதுக்கு ஒரு வேல்யூ. நான் மெட்ராஸ்ல அதுக்கு ஒரு வேல்யூ. பெங்களூரா நீங்க, அப்ப அதுக்கு ஒரு வேல்யூ. திருநெல்வேலியா அது ஒரு வேல்யூ. அருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஊருக்கு அந்த ஊர் ஜனங்களுக்கும் ஒரு தன்மையோடு கூட நம்ம பாக்குற அனுபவம் இருக்கு. அந்த மாதிரி கொருந்தூர்ல ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு சொன்னாவே அவனை மோசமா பார்ப்பாங்க, ஒழுக்கம் இல்லாதவனா பார்ப்பாங்க. ஏன்னா அந்த இடம், அந்த ஊர் அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு இடம். புரிச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி மோசமான இடத்துலதான் தேவன் வந்து பவுலை கொண்டு ஒரு சபையை என்ன பண்றாரு? நிறுவுறாரு. நிறுவிட்டு அவர் எபேசுக்கு வந்து எபேசுலயும் திரும்ப சபையை நிறுவுறாரு. எபேசுல 2வது மிஷனரி ஜேர்னி வரும்போது பவுல் ரொம்ப நாளா இல்ல, 3வது மிஷனரி ஜேர்னி வரும்போது 3 வருஷம் பவுல் இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அப்படி பவுல் அந்த இடத்துல இருக்கும்போது தான் அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற பட்டணத்திலிருந்து அப்பல்லோன்ற ஒரு நபர் வரார். அலெக்சாண்ட்ரியா பட்டணம் எங்க இருக்கு பாருங்க, அது கீழே வாசி. 19 நீங்க வாசிங்களா? வாசி, உங்களுக்கு தெரியும். 20 முடிச்சா வாசி. 24 வாசிங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். போதுங்க. இப்போ நீங்க அது கீழே நீங்க வாசிச்சா உங்களுக்கு தெரியும். பவுல் என்ன பண்ணாரு? எபேசுல வந்து சபையை ஸ்திரப்படுத்திட்டு திரும்ப எங்க போயிட்டாரு? எருசலேம் போயிட்டு அந்தியோகியா போயிட்டாரு. புரிஞ்சுக்கணும் நல்லா. இப்போ பவுல் போனபடி யாரு காட்சிக்கு வர்றான்னு சொன்னா, அப்போல்லோ வந்து அலெக்சாண்ட்ரியால இருந்து வர்றாரு. அலெக்சாண்ட்ரியா எங்க இருக்குன்னு சொன்னா, எகிப்துல, வட எகிப்துல இருக்கிற ஒரு துறைமுக பட்டணம் தான் அலெக்சாண்ட்ரியா. அலெக்சாண்ட்ரியா பட்டணம் யாரால ஸ்தாபிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, அலெக்சாண்டரால ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அந்த அலெக்சாண்டர் தான் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அன்னைக்கு பெரிய ஒரு நூலகம் இருந்துச்சு எங்க அலெக்சாண்ட்ரியாவில். உலகத்துல இருக்கிற தன்னுடைய எல்லா விதமான, தன்னுடைய எல்லா டெரிட்டரியில இருக்கிற எல்லா விதமான அறிவு சம்பந்தப்பட்ட நூல்களையும் அந்த அலெக்சாண்ட்ரியா நூலகத்துல வச்சிருந்தாரு, ரெடி பண்றதுக்கு வச்சிருந்தாரு. யாரு? அலெக்சாண்டர். அவர் பேர்ல அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒரு துறைமுக பட்டணத்துல வச்சு அங்க ஒரு பெரிய ஒரு செமினரியை வச்சிருந்தாங்க. அப்ப அங்க எல்லா விதமான நூல்களும் இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துல படிச்சவர் தான் அப்பல்லோஸ். புரிஞ்சா உங்களுக்கு? அப்பல்லோ ஒரு யூதன், அவரு வேதாகமத்துல வாசிக்கிறீங்க, வேதாகமல வல்லவனும் சாதுரியவானும். அப்புறம் வாசிங்க. அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமணி வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட பெரிய யூதன் எபேசு பட்டணத்தில் ஒரு யூதன். அவன் தாய் என்னங்க, அவன் என்ன பண்ண மிக்ஸ் ரேஸ். அவன் தகப்பன் ஒரு யூதனா இருக்க, பிரஜாதியா இருக்கலாம், அவன் தாய் யூதனா இருக்கலாம். மிக்ஸ் ரேஸா இருக்கிறதுனால அவன் பேர் அப்பல்லோ. அப்பல்லோன்றது கிரேக்க கடவுள். அவன் வந்து எல்லாம் படிச்சு எபேசு சபைக்கு வரான். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும் சொன்னா, இயேசு கிறிஸ்து பத்தி அவனுக்கு தெரியும். யார தெரியும்? இயேசு கிறிஸ்து பத்தியும் செய்தியாளோட செய்தியின் கீழே இருக்கிறான். கம்மிங் மெசேஜ் அவனுக்கு தெரியாது. என்ன தெரியாது? கம்மிங் மெசேஜ் தெரியாது அவனுக்கு. எது மட்டும் தான் தெரியும்? இயேசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் வர போறாரு, அவர் தான் வந்து மேசியா. ஏன்னா அவர் யூதன் தானே, அது தெரியும். அதை பிரீச் பண்றதுக்கு என்ன பண்றான்? எபேசு சபைக்கு வரான். எபேசு சபையில வந்து அவன் என்ன பண்றான்? பிரீச் பண்றான். பிரீச் பண்ணும்போது அங்க 2 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, பவுல் கூட 2 பேர் வந்தாங்க இல்லைங்களா. யாரு? ஆக்கிலா பிரிஸ்கில்லா. கொரிந்துல இருந்து எபேசுக்கு வர்றாங்க. எபேசுக்கு வரும்போது பவுல் என்ன பண்றாரு? இவங்க 2 பேரை விட்டுட்டு எபேசு சபையில இருக்கிற யூதர்கள் மத்தியில போய் பிரசங்கிச்சு ஒரு கூட்டத்தை அங்கேயும் ரெடி பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அப்பல்லோ வரும்போது அப்பல்லோவும் இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாம் சேர்த்து கொண்டு இன்னும் வேத வாக்கியத்தை அடுத்த மெசேஜுக்கு மூவ் பண்றாங்க. இந்த அப்பல்லோவை யார் மூவ் பண்றது? இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாம் அடுத்த செய்தி இருக்குங்க, கம்மிங் மெசேஜ். இன்னும் இன்ட்ரோடக்ஷன் மினிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எலியாவுடைய ஊழியம் மட்டும் கிடையாது. அடுத்து என்ன இருக்குது? கிறிஸ்து வந்துட்டாரு, வருகை நடந்துச்சு, ஞானஸ்தானம் இதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? பிரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரீச் பண்ண உடனே அவன் என்ன பண்றான்னு சொன்னா, மீண்டும் அகாயா கொரிந்து பட்டணத்துக்கு போகணும்னு பிளான் பண்றான். யாரு? அப்பல்லோ பிளான் பண்றாரு. அப்ப நான் என்ன பண்றேன், நீ போங்க, நான் லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த அப்பல்லோவும் சரி ஆக்கிலா பிரிஸ்கில்லாம் லெட்டர் கொடுத்து கொரிந்து பட்டணத்துக்கு அனுப்புறாங்க. பட்டணம் புரிஞ்சுக்கோ. கொரிந்து பட்டணத்துக்கு போய் கொரிந்து பட்டணத்துல அங்க இருந்துச்சுல சபை, பவுலால் ஏற்படுத்தப்பட்ட சபை இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல ஸ்திரப்படுத்தி எல்லாம் காரியங்கள் பண்றாங்க. ஆல்ரெடி எபேசு சபையில இருக்கும் போதே அந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லால ஆள
எல்லா உபதேசத்தையும் கற்றுக்கொண்டு பவுலை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாரு யாரு? அப்பல்லோ. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா என்ன சொல்ல புரிஞ்சுங்க. ஆனா இந்த அப்பல்ல வந்து ரொம்ப ஞானவான், வேதத்துல ரொம்ப சிறந்தவன், ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்கிரைப போல பர்சன், வேத பாரகணம் போல பர்சன். எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்? இதுதான் இந்த கொரிந்து புத்தகத்துடைய அடிநாதமே. என்ன நடக்குது? வந்து முடிச்சு பவுல் அங்க இருக்கிறாரு. இந்த உடனே பவுல் 2வது மிஷனரி ஜெர்னிக்கு வர்றாரு. வந்து எபேச சபையில இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. எபேச சபையில இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது. நான் சொல்றேன்ல, 3வது மிஷனரி ஜெர்னி வந்தார் இல்லையா, வந்து எபேச சபையில 3 வருஷம் இருக்கும்போது இங்க இப்போ வாசிங்களேன். இப்போ கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் வாசிங்க. நான் சொல்ல வாசிங்களா, நான் ஒரு லைன் சொல்லி மட்டும் வாசிக்கிறேன். 11ஆம் வசனம் வாசி. 11ஆம் வசனம் கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. வாசிங்க. என்ன சொல்றாங்க? சரி, அதாவது இங்க இந்த விஷயம் வந்து யாருக்கு தெரியுதுன்னு சொன்னா பவுல் செய்யுது. பவுல் எபேச சபையில இருக்கிறாரு. அங்கிருந்து குலோவேயாள் அப்படின்ற ஒரு குடும்ப ஃபேமிலி கொரிந்து சபையில இருந்தாங்க. அவங்க எபேசுக்கு வந்து சொல்றாங்க, ஐயா நீங்க வந்து ரெடி பண்ணீங்களா சபை? அந்த சபையில பயங்கர பிரச்சனை ஐயா, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அந்த சபையில என்ன இருக்குதுங்க? பவுல் சேர்ந்தவன் பிரிவினை இருக்குது. 2வது சபையில விபச்சாரம் பெருசா இருக்குது. அந்த சபையில வரங்களை குறிச்சு நாலேஜ் இல்ல. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளை குறிச்சு பவுலுக்கு வந்து சொல்றாங்க. மோசமா இருக்கு சபைன்னு சொல்லி என்ன பண்றாங்க? பவுல் சொல்றாங்க. இப்ப பவுல் சொன்ன பவுல் என்ன பண்றாருன்னா, எல்லாம் நம்ம உண்டாக்குன சபை. இப்ப எப்பொழுதுமே நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஊழியக்காரனா எனக்கு நான் இங்கே ஊழியம் பண்ணும் அதை குறிச்சு நான் இங்க உங்களுக்கு ஊழியக்காரனா இருந்தாலுமே கூட என்ன இங்க என்ன சொன்னாலுமே கூட நான் ஊழியம் பண்ணி வந்த இடங்களை குறிச்சு எப்பொழுதுமே ஒரு கஷ்டம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பரிதாபம் இருக்கும், இல்ல எனக்கு வந்து ஒரு கன்சர்ன், ஒரு அக்கறை இருக்கும். ஐயோ நான் இங்க ஊழியம் பண்ணனே, அந்த சபை இப்படி ஆயிடுச்சே, இல்ல அந்த நபர் இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்றத குறிச்சு எப்பொழுதும் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இடத்துக்கு ஒரு ஊழியக்காரனை தேவன் ஒரு நோக்கம் எல்லாம் அனுப்பி இருக்க மாட்டார். அவங்க ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ளாம போறாங்கன்றத தாண்டி நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம், அதை சக்சஸ் ஆகலையா, இல்ல நல்லா வந்து ஒன்னெல்லாம் விழுந்து போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஊழியக்காரன் ரொம்ப வேதனைப்படுவான். அது ஏதாவது சரி செய்யணும்னு சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணுவான். சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளவு வருஷம் நம்ம செய்த மைண்ட் என்ன பண்ணாது போகாது. இப்ப பவுல் என்ன பண்ண உடனே என்ன பண்ணாருன்னு சொன்னா, பவுல் ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுறாரு. ஆக்சுவலி நம்ம கொரிந்தியர் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த கொரிந்தியர் பவுல் கொரிந்தியருக்கு எழுத முதல் நிருபம் கிடையாது, செகண்ட் நிருபம் கிடையாது, செகண்ட் நிருபம். அப்போ பவுல் என்ன பண்ண, குலோவேயாளோட வீட்டுல அவங்க பேச்சை கேட்டு ஃபர்ஸ்ட் நிருபத்தை எழுதிடுறாரு. எழுதி அர்ஜென்டா எழுதி என்ன பண்ண, அங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் எழுதி அனுப்புறாரு. அதுக்கு அவங்க ரியாக்ஷன் ரொம்ப மோசமா இருக்குது. யாருடைய ரியாக்ஷன் மோசமா இருக்குது? கொரிந்தியுடைய ஜனங்கள் ஏத்துக்கவே இல்லை. நம்ம ஒரு சில இடத்துல அப்படிதான், நம்ம ரட்சிப்புகளுக்கு கொண்டு வந்த நபரா இருக்கட்டும், இல்ல ஜனங்களா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், சில சூழ்நிலைகள்ல நம்ம கோபமா ஆரம்பத்துல இருக்கும் போது அவங்க பொறுமையா இருப்பாங்க. அவங்க குழந்தைகளா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? பொறுமையா இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பறக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அப்பா கரெக்ஷன் சொல்லும் போது என்ன பண்ண மாட்டாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. நான் உலகத்தை பார்த்துட்டேன், நீங்க என்ன சொல்றதுன்னு. 2வது நம்மளே என்ன பண்ணாங்க? ஸ்கேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ எல்லாமே இதுல இருக்கு, அதனால சொல்றேன் நான். கொஞ்சம் இந்த நிருபங்களை பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாருக்குமே குத்திரமா இருக்கும். தயவுசெய்து கவலைப்படாதீங்க. ஏன்னா இருக்கிற இதே ஆவிகள் தான் இன்னைக்கு நம்மளுக்குள்ள கிரியை செய்யுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பவுல் என்ன பண்ணாரு, இந்த கொரிந்து சபையை உண்டாக்கி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலுமே அங்க பிரச்சனைகளை கேள்விப்படும் போது எப்படியாவது அதை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் கோபம் எழுதிடுறாரு. ஏன் கோபம் எழுதுறாருன்னா, ஸ்டார்டிங்ல பவுல் அவங்க குழந்தைய பார்த்து கடிந்து கொண்டாரு இல்லையா, அப்ப ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா, அப்ப அதே ஏற்றுக்கொள்ளத்தோட இருப்பாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு? அவரு லெட்டர் எழுதுறாரு. இப்ப அவங்க என்ன பண்றாங்க? என்ன எங்களே பேசுறீங்களா பவுல் சொல்லி என்ன பண்றாங்க? நாங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லி சண்டை போட்டு பெரிய பிரச்சனையா ஆயிடுது. பிரச்சனையான படி அடுத்து 3 பேர் வராங்க அந்த ஊர்ல இருந்து. அடுத்து 3 பேர். 16ஆம் அதிகாரம் வாசிங்க. 16ஆம் அதிகாரம். ஆ 16ஆம் அதிகாரத்துல 3 பேர் இருக்கிறாங்களா, அதை வாசிக்கலாம். எங்க இருக்குது? 3 பேர் இருக்கு பாருங்க. ஸ்டெஃபனாவின், அதுதாங்க. வாசிங்க.
17ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிங்க. ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயாவுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமா இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதா இருந்ததை அவர்கள் செய்திருந்தார்கள். அடுத்து 18ஆம் வசனம். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். 19. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களுக்கு வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்கு உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். போதுங்க. இப்போ முதல்ல அந்த குடும்பம் வந்து சொல்லுது, அதுக்கு பவுல் ஒரு லெட்டர் எழுதுறாரா, அதுக்கு அவங்க என்ன பண்ணலங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணல. திரும்பவும் அடுத்த அந்த லெட்டருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரலன்றதை யாரும் வந்து சொல்றது, இவங்க சொல்றாங்க. யாரும் இந்த 3 பேர் இருக்கிறாங்களே வாட்ச் இல்லைங்களா, ஸ்தேவான், தமிழ் இந்த ஸ்தேவான் கிடையாது, ஸ்டெஃபனஸ் சொல்லி பேர் ஒரு பேரு. அடுத்த 2வது பொர்த்துனாத்து, அகாயு, இந்த 3 பேர் தான் என்ன பண்றாங்க, பவுல்கிட்ட சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கொரிந்து சபையில இருந்து இன்னும் ஒரு லெட்டர் எடுத்து வராங்க. அவங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குதான், அந்த கேள்விக்கு பதில் சொல்லி பவுல்கிட்ட கொண்டு போது பவுல் அப்பதான் லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறார். அதுதான் 2வது நிருபம். புரிஞ்சவங்களுக்கு அப்போ இங்கதான் அட்ரஸ் பண்ணாரு என்னத்துக்கு எழுதுன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த சபையில ஏகப்பட்ட பிரச்சனை. அதனாலதான் தீர்க்கதரிசி செய்தி என்ன செய்தி கொடுத்திருக்கிறாரு, கொரிந்தியர் திருத்துதலை கொண்ட புஸ்தகம். ஏகப்பட்ட பிரச்சனை, பண பிரச்சனை இருக்குது, வரவளை குறிச்சு அறியலாத இருக்குது, ஹஸ்பண்டை பிரச்சனை இருக்குது, சபையில் நடந்து கொள்ள வேண்டிய விதம் தெரியல, எட்சிப்பை பத்தி பிரச்சனை இருக்குது, விக்கிரங்களை புசிக்கப்பட்ட பிரச்சனை இருக்குது, பிரிவினைகளை பற்றி பிரச்சனை இருக்குது, உயிர் தெழுதலை குறிச்சு பிரச்சனை இருக்குது, எல்லாமே பிரச்சனை. சரி, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு சபை இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருப்போம், நம்ம என்ன பண்ணிருப்போம், சபை இருக்கு என்ன பண்ணிருப்போம், என்ன பண்ண, அதுதான் சொல்றேன், க்ளோஸ் பண்ணி சபை தானே என்ன பண்ணலாம், சபை க்ளோஸ் பண்ணி வேற சபைக்கு போயிடலாம். பவுல் என்ன பண்றாரு, எப்பொழுதுமே ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, பெத்தி எடுக்கும் போது இல்ல அதை உருவாக்கும் போது மத்த உள்ள வந்து சேர்ந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு பெருசா தோணாது. அதை ஸ்டார்டிங்ல ஒரு நபர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க செஞ்சிருப்பாங்க, அவங்க வேதனை தாங்காது, அது போயிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது, அது இருக்கணுமேன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனுக்கும் இல்ல ஒரு சுசேஷகனுக்கும் இருதயத்துல போயிட்டே இருக்கும். நம்ம அசால என்ன சொல்லுவோம், இருட்டும் அவன் விடுங்க பிரதர், அவங்கள போட்டு விடுங்க பிரதர், அவங்க என்ன சொல்ல திருந்த மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், உபயோகப்படுத்துவோம். ஆனா நீங்களா ஒரு நபர் சிப்புக்குள்ள கொஞ்சம் வந்த நபர் பின்வாட்டத்துல போனா அதுக்கும் கோவம் வரும். ஆனா எக்ஸ்ட்ரா இருதயத்துல ஒரு என்ன பண்ணுவோம், அவங்க மேல ஒரு தாகம் இருந்துட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி பவுல் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, தீமோத்தேயை அனுப்புறாரு. இந்த லெட்டரை கொடுத்து யாரும் அனுப்புறாரு, நிக்கலாம், நீ வாட்ச் பாருங்க. அடுத்தது தீமோத்தேயே இந்த லெட்டரை எடுத்து வந்து உங்ககிட்ட வருவான்ற. ஃபர்ஸ்ட் பவுல் போனாரா, பிரச்சனை இருந்துச்சா, அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வீட்டார் வந்து சொன்னாங்க இல்லைங்களா, குலவியல் வீட்டார் சொன்னாங்களா, அப்ப எழுதுறாரா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாம இன்னும் அது பெரிய பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்த 3 பேர் வந்து சொல்றாங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கன்னு சொல்லி அந்த சபையில ஒரு லெட்டர் எடுத்து வந்து பவுல்கிட்ட கொடுக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே பவுல் பதில் சொல்லிட்டு தீமோத்தேயை கொடுத்து அனுப்புறாரு. அப்போ பிரச்சனை அந்த சபையில பாருங்க, என்னென்ன தொல்லை பாருங்க. அப்போ பிரச்சனை தொலையவே இல்லை. அதுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு பவுல் 2வது நிருபத்துல. அந்த 2வது நிருபத்துல எழுதுறாரு, பவுல வந்து என்ன பண்றாங்க, 2வது நிருபத்தை நீ வாட்சி பத்தி சொன்னா பவுலுடைய ஊழியத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அப்படிதான். நானும் என்ன பார்த்துக்க, அவருக்கு அழைப்பு இல்ல பிரதர், செய்தி தேவன் அடியான் மூலமா சொல்லியிருப்பாரு, ஒரு எண்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு அழைப்பு இல்ல. பவுல் சொல்லிட்டாங்க, இந்த கொரிந்தியர்ல சொல்லிட்டாங்க. பவுல் 2 கொரிந்தியரை நீங்க வாட்சிங் சொன்னா கிட்டத்தட்ட 3-4 நிருபம். எப்படி அதுன்னா 2-3 அதிகாரங்கள் பவுல் தான் ஊழியத்தையே சொல்லுவாரு, இப்படி எல்லாம் வந்தேன், நான் இப்படி வந்தேன், இப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி எழுந்தேன், இப்படி விழுந்தேன், உங்ககிட்ட இப்படி வந்தேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரன் இருக்கிற வேதனை புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் வந்தப்பா, அப்படிலாம் வந்தேன், அதை செஞ்சேன்னு சொல்லி அந்த லெட்டரை தீத்து கையில கொடுத்து அனுப்புவாரு. தீத்து தான் போய் அந்த சபையை ஸ்திரப்படுத்திட்டு திரும்ப வந்து சொல்லுவாரு, இப்ப சபை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. 2வது நிருபம் வேற ஒரு விஷயத்துக்காக அட்ரஸ் பண்ணப்படும். மொத்தம் என்ன சொல்லுவாங்க சொன்னா, பைபிள் ஸ்காலர்ஸ் கொரிந்துக்கு பவுல் 4 நிருபங்கள் எழுதினாரு. முதல் நிருபமும் 3வது நிருபமும் நமக்கு கிடைக்கல, 2வது நிருபமும் 4வது நிருபமும் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ நம்ம இதுல இருந்து அட்ரஸ் பண்ணி செய்தி கிளியரா இந்த காலத்துக்கு எப்படி பொருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதனால இது நீங்க நம்ம அதனால சொன்ன முன்னாடி எது படிக்கணும், என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, இது கீழே நீங்க வச்சு பாருங்க. இங்க பவுல் எழுதுறா இல்லையா, நீங்க முதல் அதிகாரத்துல ஒரு சின்ன லைன் சொல்றேன், நீங்க உங்க இடத்துல பிரிவினை உண்டு கேள்விப்படுறேன். சிலர் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், சிலர் கேபாவை பவுலை சேர்ந்தவன் என்றும், சிலர் அங்க பிரத்யேகமா
3 டீம் இருந்துச்சா, 4 டீம் இருந்துச்சா. என்ன டீம் இருந்துச்சாங்க? பவுல், கேபா, அப்போல்லோ, கிறிஸ்து. இங்க என்ன தெரியுமா, இங்க அப்படிதான் இன்னைக்கு சபையில ஒரு ஊழியக்காரர் ஒரு டீம். இப்போ ஒரு சில என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல ஒருத்தர் என்ன சொன்னாங்க, பவுல் ஏங்க வேத பாரகன்னா பவுல் தாங்க, கமாலயத்துல படிச்சவங்க, பவுலுக்கு ஆர்குமெண்டே இல்ல, பவுல் அக்கினி ஸ்தம்பத்தை சதிச்சாரு, அவரை காட்டின பெரியவரே இல்ல, நாங்க அவர் ஃபாலோவர்ஸ். இன்னொருத்தர் என்ன பண்ணாங்க, அப்பல்லோ யாருங்க, அலெக்சாண்ட்ரியா பெரிய இதுல ஐஐடில படிச்சவர், அலெக்சாண்ட்ரியா பெருசு ஐஐடி மாதிரி அதுல படிச்சவர், அவருக்கு தெரியாத இதே கிடையாது, வேதாவே கிடையாது, அவ்வளவு டீச்சிங் சூப்பரா எடுப்பார். யோவான் சாணனுடைய உபதேசத்துல இருந்த மனுஷன், நான் அவங்களுடைய ஃப்ரெண்டுன்ட்டான். பேதுரு ஏங்க வெளிப்பாடு அவர்தான் படிச்சு 12 பேர்ல ஒருத்தர், இவங்க 2 பேர் அப்படி கிடையாது அப்படின்ட்டாங்க ஒரு டீம். யாரும் வேணாம், நான் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு. புரிதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லா பிரிவினை, எல்லாம் பிரச்சனை. அதே போல பாவத்தை அப்படியே சகித்து கொண்டு அப்படியே வாழ்றது. கேட்டா என்ன சொல்றது, தேவன் வந்து எப்படிங்க, தேவன் எல்லாம் மன்னிச்சுவார், கிருபைகிறவன் தான். உள்ள ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான், அந்த பாவத்தை கண்டிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு. போஜன பிரியன ஒருத்தர் இருக்கிறான், விக்கிரக ஆராதனை குறிச்சு சரியா நாலேஜ் இல்ல, வரங்களை குறிச்சு நாலேஜ் இல்ல, யார் பாடுறது, யார் துதிக்கிறது, யார் பிரசங்கிக்கிறது எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி இருக்கு சபை. புரியுதுங்களா உங்களுக்கு? கரெக்டுங்களா? நீ வாட்சி பாருங்களேன். அதுக்கப்புறம் உயிர் தெழுதலை குறிச்சு அது ஒரு நாலேஜ் கிடையாது, எதை குறிச்சும் நாலேஜ் இல்ல. பவுல் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாரு, வேதனைப்பட்டு எழுதுறாரு. எழுதிட்டு கடைசியில் நீங்க பாருங்களேன், அப்பல்லோவை நான் உங்ககிட்ட வரணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொண்டேன், அப்பல்லோ வரல அப்படின்ட்டாரு. அப்பல்லோ வரல, அப்பல்லோக்கே கடுப்பாயிடுச்சு. ஏன்னா இவங்க நம்மள வச்சு பிரச்சனை பண்றாங்க. சார் பவுல் அப்போ ஒன்னாதான் இருக்கிறாங்க, அவரை வச்சு யார் பிரச்சனை பண்றது? நான் வந்து யார் ஃபேனு, நான் ஆர்சிபி ஃபேனு, நானும் சிஎஸ்கே ஃபேன். அவங்க ஒன்னாதான் இருக்கிறாங்க, அவங்க யாரும் என்ன இருக்கிறாங்க, அவங்க ஒன்னாதான் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்ன பிரிவினை ஆவிகள் என்ன பண்றது, கிரியை செய்து. நீ கீழே 16ஆம் அதிகாரத்தை நீ வாட்சிக்க சொன்னா இங்க கீழே இருப்பாருங்க. இங்க 16ஆம் அதிகாரத்துல இந்த இதை பத்தி பாருங்க, நம்ம கடைசி இதுல வாசிங்களேன். அப்பல்லோ 12ஆம் வசனம் பாருங்க. சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரர் கூட உங்களிடத்துக்கு வரும்படி அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன், ஆகிலும் இப்பொழுது அவனுக்கு வர மனதில்லை, அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். இப்ப வர்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. இப்ப தான் திரும்ப டீம் பிரச்சனை பண்ணுவீங்க. நான் யாரும் அனுப்புறேன், தீமோத்தேயும் புதுசா ஊழியத்துக்கு வந்த பையன், அவன் அனுப்புறேன். அவனை என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ள. அற்பமா பாக்காதீங்க, எங்க பிரீச்சரா இருக்கிறான், அற்பமா பாக்காதீங்க, அன்புக்குரியவனா இருக்கிறான்னு சொல்லி அவளோடு கூட லெட்டர் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லி இந்த லெட்டர் கொடுத்து அனுப்புறேன். உங்களுக்கு இப்படிதான் வந்தது இந்த நிருபம். நான் என்னென்ன திரும்ப அட்ரஸ் பண்ண சின்ன லைன் பண்ண சொல்லி முடிக்கிறேன். கவனிங்களா, ஃபுல்லா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் பார்த்துருக்கிறோம், என்னென்னதை குறித்து பார்த்துருக்கிறோம். பவுல் இந்த நிருபத்தை எப்ப எழுதினாரு, 3வது மிஷனரி பயணத்துல எபேசுல பவுல் அந்த 3 வருஷம் இருந்தார் இல்லையா, எபேசு சபை உருவாக்குற ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணார் இல்லையா, அப்போ வந்து சொன்னார். 3வது மிஷனரி பயணத்துடைய ஆரம்பத்துல இன்னும் அவர் போய் ஒரு கொரிந்துவை பார்த்துட்டு வராரு. அந்த 3வது மிஷனரி ஜேர்னி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் அந்த விஷயத்தை. அப்ப என்ன பண்ணாரு, என்ன நடக்குது பிரச்சனை, 2வது மிஷனரி ஜேர்னில பவுல் என்ன பண்ணாரு, கொரிந்துக்கு போய் கொரிந்துல ஒரு சபை உண்டாக்குறாரு. கொரிந்து அன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பண செழிப்பான பட்டணம், ஏழைகள் இருந்தாங்க, பணக்காரங்கள் இருந்தாங்க. அந்த ஊருடைய பிரதானமான வேலை பிசினஸ் இருந்துச்சு, நாகரிகம் வளர்ந்துருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஊருடைய ஒழுக்கக்கேடு ரொம்ப, மொராலிட்டி ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னன்னா அங்க அப்ரைடேட் ஒரு கோயில் இருந்துச்சு, அங்க பிரதானமான தொழுகையே என்ன இருக்குது, விபச்சாரமா இருந்துச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது விக்கிரக ஆராதனை எல்லாம் இருந்துச்சு. அந்த இடத்துல சபை பவுல் உண்டாக்குறாரு இல்லையா, கிறிஸ்புன்றவர் தான் அந்த சபையில இருந்த பாஸ்டரா இருந்தார். அங்கிருந்து 2 பேர் வந்தாங்க, இத்தாலியால இருந்து வந்த 2 பேர் தான் இருங்க, ஆக்கிலா பிரிஸ்கில்லா. அவங்கள கூட்டு வந்து எபேசுல வச்சு எபேசு சபையை ஸ்திரப்படுத்துறதுக்கு அங்க சபை உண்டாக்கிட்டு பவுல் திரும்ப என்ன பண்ணாருங்க, அந்தியோகியா போயிடுறாரு, சீரியா போயிடுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல வந்தவர் தான் யாருங்க, அப்பல்லோ வந்து அப்பல்லோவுக்கு செய்தியை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாங்க யாரு, ஆக்கிலா பிரிஸ்கில்லா. அப்ப ஆக்கிலா பிரிஸ்கில்லா சேர்ந்துதான் கொரிந்து பட்டணத்துக்கு யாரும் அனுப்புறதுங்க, அப்பல்லோ அனுப்புறாங்க. இப்ப அந்த சபையில அப்பல்லோ போய் பிரீச் பண்றாரு. அதுக்கப்புறம் பேதுரு பத்தி என்ன தெரியும், பேதுரு அந்த சபைக்கு போயிட்டாராம். அதனால பேதுருவை சேர்ந்தவன்னு சொல்லி வராங்க இல்லையா, பேதுருவா அவங்க போய் சந்திச்சதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஹிஸ்டாரியன் சொல்றாங்க. அப்ப அதனால என்ன பண்ணாங்க, பேதுருவை சேர்ந்தவங்க அப்பல்லோவை சேர்ந்தவங்க சொல்லி பல விதமான பிரச்சனைகள் இருக்குது, பிரிவினைகள் இருக்குது. அதே போல விக்கிரக ஆராதனையை குறிச்சும் விக்கிரக பிசிக்கப்படுறதை குறிச்சும் அவங்களுக்கு என்ன தெளிவு கிடையாது. அதே போல ஞானத்தை குறிச்சும், எது உண்மையான ஞானம்ன்றதை குறிச்சும், அடையாளத்தை குறிச்சும் பிரச்சனை அவங்களுக்கு இருந்துச்சு. நீங்க வாட்சி உங்களுக்கு உள்ள தெரியும், போனா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சபையில எப்படி நடந்து கொள்றதுன்னு தெரியல,
அப்புறம் குடும்பம், கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவு முறைகளை குறிச்சு, மேரேஜை குறிச்சு வேல்யூ தெரியல, திருமண உடன்படிக்கை குறிச்சு வேல்யூ அவங்களுக்கு தெரியல, வரங்களை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. 10ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் விக்கிரக ஆராதனை குறிச்சு பவுல் அதிகமா பேசுவார், பழைய ஏற்பாட்டை குறிச்சு வச்சு பேசுவார். 14ஆம் அதிகாரம் ஹெட்ஷிப்பை குறிச்சு பேசுவார், தலைமைத்துவத்தை குறிச்சும், ஸ்திரீகள் தலைமுடி வளர்க்கறது பெரிய உபதேசம், இன்னைக்கு இருக்கிற பெரிய உபதேசம், என் டைம் பெருசா பேசுறேன் அந்த உபதேசத்தை குறிச்சு. அப்புறம் 12ஆம் அதிகாரம் என்னங்க, ஆவிக்குரிய வரங்களை குறிச்சு பேசுறார். நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்துற விசேஷத்தை குறிச்சு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த 12 அதிகாரத்துக்கு 12 விஷயங்கள் இருக்கு, 16 அதிகாரத்துக்கு 16 விஷயங்கள் இருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. 13ஆம் அதிகாரம் வரும்போது அன்பை குறிச்சு, அன்பு எப்பேற்பட்டது, இந்த வரங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் அன்பு எப்பேற்பட்டது. 13ஆம் அதிகாரம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அது ஏதோ திருமணத்துக்கு மட்டும் ஒதுக்கி வைக்கப்பட்ட அதிகாரம் மாதிரி படிப்போம். எதுவுமே தெரியும், கிறிஸ்துவ திருமணத்துல எல்லாத்தையுமே இது வாசிப்பாங்க. ஏங்க அது அதுக்காக எழுதப்பட்டது இல்லைங்க. அது 12ஆம் அதிகாரத்துல பவுல் ஆவியிலே வரங்களை வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களை வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரேன்னு சொல்லி இந்த வரங்கள் எப்பேற்பட்டது, ஊழியம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அது எப்படி சபையில ஒர்க் பண்ணணும்னு சொல்லி 13ஆம் அதிகாரத்துக்கு வரார். இந்த எல்லா வரங்களையும் காட்டிலும் அன்பு பிரதானமானது, அன்பு எப்பேற்படுது, அன்பு எப்பேற்படுதுன்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திரும்பவும் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தீர்க்க தரிசன வரத்தையும் ஞான வரங்களையும் அப்புறம் அந்நிய பாஷையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அந்த 13ஆம் அதிகாரத்துல வராரு, அன்பை குறிச்சு பேசுறாரு. 15ஆம் அதிகாரத்தை இன்னொரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாரு பவுல். அதுதான் 15ஆம் அதிகாரம், உயிர் தெழுதலை குறிச்சு நம்பிக்கை. அன்னைக்கு இருக்கிற அந்த ஊர் கிரேக்க ஊர் இல்லையா, கிரேக்க ஊர்ல உயிர் தெழுதலை குறிச்சு நம்பிக்கை கிடையாது. உலகத்தின் வாழ்க்கை சதம்னு சொல்லி வாழ்றது நான் சொன்னேன் இல்லையா? உயிர் தெழுதலை குறிச்சு பெருசா நாலேஜ் அவங்களுக்கு இல்ல. இதை இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு போலாம் அப்படின்றது, உலகத்துக்கு மாம்சத்துக்கு தேவையான சந்தோஷங்களை கொடுத்து வாழ்றது அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அப்ப அங்க இருக்கிற யூதர்களையும் அங்கிருந்து ரசிக்கப்பட்ட கிரேக்கர்களையும் உயிர் தெழுதல் குறிச்சு சரியான நாலேஜ் கிடையாது. அதை குறிச்சு அட்ரஸ் பண்ணி இன்னொரு விஷயத்த சொல்றவங்களுக்கு பைபிள்ல இம்பார்ட்டன்டான 10 அதிகாரத்தை எடுத்தா கொரிந்தியர்ல 15 அதிகாரம் ஒரு அதிகாரம். பைபிள்லே நீங்க சலிச்சு 10 அதிகாரத்தை இம்பார்ட்டன்டா, எல்லா அதிகாரம் இம்பார்ட்டன்ட். ஒரு முழுமையான உபதேசத்தை பேசக்கூடிய உயிர் தழுதலை குறிச்சும், கிறிஸ்துடைய மரணத்தை குறிச்சும், நம்மளுடைய நம்பிக்கையை குறிச்சும், பாடி சேஞ்சிங்கை குறிச்சும் 15 அதிகாரம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணும். 16ஆம் அதிகாரம் வாழ்த்துதலோடு கூட முடியும். நான் இன்னும் உள்ளவே போகல, வெறும் அவுட் டைம் மட்டும் பார்த்துருக்கேன். திரும்ப போய் வீட்டுல இது எல்லாத்தையும் பாருங்க தயவு செஞ்சு, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு ஊழியனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா, ஒரு சபையை சுவிசேஷத்தை சொல்லிட்டு அப்படியே விட்டு வர்றது கிடையாது. அந்த சபை என்னவா இருக்குது, எப்படி இருக்குது, பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம், எப்படி பண்ணலாம், தாம் மேல ஒரு சொன்னோம். நீங்க 2வது நிருபம்லாம் வச்சு சொன்னா பவுல் வந்து கெஞ்சுவாரு, அழுவாரு, வேதனைப்படுவாரு. பவுல் வந்து என்ன பண்ணாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. பவுல் அது 2வது நிருபத்துக்கும் 3ஆம் நிருபத்துக்கும் 4ஆம் நிருபத்துக்கும் சென்டர்ல என்ன நடக்கும்னு சொன்னா பவுலை குறிச்சு, பவுலோட ஊழியத்தை குறிச்சு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப பவுல் என்ன பண்ணார், அவருடைய ஊழியம் எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி வேதனைப்பட்டார், மிலாறுகளால் அடிக்கப்பட்டார், கசையடிகள் அடிக்கப்பட்டார், இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் இல்லையா, கசையடிகள் அடிக்கப்பட்டார், கப்பர் சேதத்துல இருந்தார். இது எல்லாத்தையும் பவுல் திரும்ப அவங்களுக்கு எழுதுவார். ஒரு ஊழியக்காரனுக்கு ரொம்ப பெரிய விஷயம். பவுல் சொல்றார், நான் பிரசங்கித்தாலும் பிரசங்கிக்காமட்டாலும் ஒண்ணும் கிடையாது, ஆனா எனக்கு சுவிசேஷம்ன்றது என் மேல உள்ள கடமைன்ற. நீ படிச்சு பாருங்க, கடைசியா சொல்லுவார். புரிஞ்சா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதோ நீங்க ஒரு கடமை எனக்கு அது சொல்லுவார். அப்படி இல்லாமதான் கூட ரசிக்கப்படுவேன், ஆனா என் மேல உள்ள கடமை நிமித்தம் அது செய்யறேன், அந்த காரியத்தை செய்யறேன். அதுக்கப்புறம் திருமணத்தை குறிச்சு நாலேஜ் கொடுப்பாரு. யாரு? கன்னி பெண்களை குறிச்சோம், திருமணம் ஆகாதவர்களை குறிச்சோம், விசுவாசி அவிசுவாசம் மேரேஜ் ஆயிருக்கு, ஒரு விசுவாசி மேரேஜ் ஆகி கிறிஸ்துவத்துக்குள்ள வராங்களே அவங்களுக்கு எப்படி டீல் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் மேரேஜ் அண்ட் டைவர்ஸை குறிச்சு டீச்சிங் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் யாரு எந்த காலத்துல கொடுத்தாங்க, இந்த காலத்துல திரும்ப. அதனாலதான் நான் சொன்னேன், கொரிந்தியருடைய ஆதி கிரியை செய்து, கொரிந்தியர் ஆதி சில சபைகள்ல கிரியை செய்து, சில சபைகள் பெண் பிரசங்கிகள் இருக்கிறாங்க, பெண்கள் பேசுறாங்க, ஹெட்ஷிப்பை டினை பண்றாங்க. ஹெட்ஷிப்னா தலைமைத்துவத்தை டினை பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. சிலர் வரங்களை மேன்மை பாராட்டுறாங்க, சிலர் விக்கிரகங்கள் படைக்கப்பட்ட விஷயத்துல போறாங்க, சிலர் பிசிக்கல் தவறான உறவுல இருக்கிறாங்க. அதை குறித்து சரியான புரிதல் சபையில இல்ல, சபையில அந்த புரிதல் இல்ல. எல்லாமே தேவனை எல்லாம் பாத்துக்கிறாரு, போலாம். அப்படி இல்ல. ஒரு சபை தேவனுடைய இந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். அப்ப இந்த எல்லா விஷயங்களும் தெரியும் போதுதான் சுவிசேஷத்தை தாண்டி கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்ம விதமா இருக்கணும்னு விரும்புறாருன்றது தாண்டி கடைசியா பவுல் இதுல கொண்டு வந்து முடிக்கிறார். கடைசியா சூப்பராகிறார் பாருங்க. உயிர்த்தெழுதல் நம்பிக்கை குறிச்சு பேசுறார், மரணத்தை குறிச்சு பேசுறார், பாவத்துடைய முடிவை குறிச்சு பேசுறார், நியாய பிரமாணத்தை குறிச்சு பேசுறார், பாடியை குறிச்சு பேசுறார், சரீரங்களுடைய சரீரத்தை குறிச்சு பேசுறார், ஆதாமுடைய பாவம் நமக்கு வந்துச்சு, கிறிஸ்துவுடைய ஜீவன் நமக்கு வந்துச்சுன்றதை குறிச்சு பேசுறார், கடைசி எக்காலத்தை குறிச்சு பேசுறாரு. எல்லாத்தையும் பவுல் இதுல என்ன பண்றாரு, அட்ரஸ் பண்றாரு. அப்ப நம்ம இந்த காலத்துக்கு இதை பொறுத்துறோம்னு சொன்னா, இந்த காலத்துக்கு இதை பொறுத்தோம்னு சொன்னா மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் இதுல இருக்குதா இல்லையா?
கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கு இருக்கிற ரகசியம் இருக்குது. தலைமைத்துவத்தை குறித்து 11ஆம் அதிகாரம் இருக்குது. அன்பு 13ஆம் அதிகாரம் தலைக்கல்ல குறிச்சு அன்பை குறிச்சு செய்தி இருக்குது. வரங்களை குறிச்சு தெளிவான புரிதல் இந்த கால செய்தியா இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லைங்களாங்க? அதை குறிச்சு இருக்குது. செப்பரேஷன் பிரிவினை குறிச்சு இருக்குது. அப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்றது இம்பார்ட்டனா, ஆதாயப்படுத்துறது இம்பார்ட்டனா? சுவிசேஷமா ஆதாயமா? ஆதாயமா. நான் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தாங்க, நான் போய் அந்த ஊர்ல எல்லாம் பிரசங்கிச்சேன், இந்த ஊர்ல எல்லாம் பிரசங்கிச்சேன்றதை தாண்டி அவங்க இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறாங்க, அவங்க இப்ப சரியான நிலையில இருக்கிறாங்களா, அதுக்கு ஏதாவது பண்ணலாமான்றதுதான் ஒரு ஊழியனுக்கு மென்மையான விஷயம். நான் எங்கயோ பண்ண பிரதர், அங்க பண்ண இங்க பண்ண, அவங்களாம் எங்க பிரதர்? இல்லவே இல்லை. போன வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா 10,000 பேர் வந்தாங்க என் கூட்டத்துக்கு. இன்னைக்கு எங்க பிரதர்? எல்லாம் எங்க இருக்கிறாங்க? 10 பேர் இல்ல இருக்கு. அது வேஸ்ட். ஒரு ஊழியக்காரன். சமாதானம் முக்கியமா, உண்மையான உபதேசம் முக்கியமா? சில பேர் சமாதானம் எல்லாம் சமாதானமா இருக்கலாம். எது வரைக்கும் சமாதானமா இருக்கலாம்? உபதேச புரிதல் கரெக்டா வர வரைக்கும் சமாதானம் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. அதுதான் அந்த வேரியேஷன். சரியான லைனை பவுல் என்ன பண்றாரு? இந்த இதுல லைன் பண்றாரு. ஒன்னா இருக்கிறது ஓகே. அந்த தவறுகள் அங்க இருக்கும் போது கரெக்டா கண்டிப்பா என்ன பண்ணு சொல்லி அதை செப்பரேட் பண்ணி விடு. இதுலதான் சொல்ற, இந்த இதுல போக சொல்றாரு, கொஞ்சம் புளித்த மாவானது எல்லாத்தையும் புளிப்பாக்கணும். ஆனா கிறிஸ்து பஸ்காவா இருக்கிறார். நாம் புளிப்பு இல்லாத பண்டிகை ஆசரிக்கணும். இது மாதிரி அநேக விஷயங்களை சொல்றாரு. இது டைரக்டா நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துற உபதேசமா இருக்குது. இதுல கொரிந்தியருடைய ஆவி சில நேரங்கள் நமக்குள்ள கிரியை செய்யுது. நம்ம வேசியர்ன்றதால இருந்தாலுமே கொரிந்தியருடைய ஆவி சில நேரம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு என்ன பண்றோம்? அனுமதிக்கிறோம். இதெல்லாம் அனுமதிக்கிறதுனால நம்ம இன்னும் குழந்தைகளா இருக்கிறோம், பால் உண்கிறவர்களா இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, இன்னும் உங்களுக்கு என்ன பண்றோம்? பால் உண்கிறவர்களா இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றான்? உங்களுக்கு உபாத்தியர்கள் அநேக பேர் இருந்தாலும் தகப்பன்மார் வருவாங்க. அது என்னன்னு சொன்னா, ஒரு சபையை ஒரு நபரை உண்டாக்குன நபர் தான் அந்த தகப்பன்றவர். உபாத்தியார்கள் சார் அப்பப்ப போய் பிரீச் பண்ணிட்டு வரோம், அதெல்லாம் பிரீச் பண்ணிட்டு வரலாம். ஆனா உண்டாக்கப்பட்ட அந்த தகப்பனா இருக்கிற அந்த நபருக்கு அவ்வளவு வேதனை வரும். என்னடா இப்படி ஆயிட்டாங்களே சொல்லி பவுல் அந்த வேதனையோட சொல்வார். உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் அநேக 1000 உபாத்தியாயர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. நான் கிறிஸ்து இயேசுவுடைய சுவிசேஷத்தை உங்களை பெற்றேன். அப்போ அதுதான் ஒரு மேன்மையான விஷயம். அப்ப அந்த குழந்தை எங்கேயோ போயிட்டோம், இப்படியே போட்டோன்னு விடுறது கிடையாது. எப்படியாவது ஏதாவது சொல்லி அதை கொண்டு வரலாமா அப்படின்றதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஆசையா, நோக்கமா, 1 கொரிந்தியருடைய திட்டமா இருக்கு. அதெல்லாம் தீர்க்கதரிசி 1 கொரிந்தியர் திருத்துதலை கொண்ட புஸ்தகம். உங்களுக்கு இது வரைக்கும் நான் பேசியிருப்பேன், அங்க பேசியிருப்பேன். நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் அந்த புத்தகத்துக்குள்ள போகலாம். இன்னும் அநேக விஷயங்களை அட்ரஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற விஷயங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு திரும்ப வீட்டுல போய் பாக்குறீங்களா? எழுதுங்க, பாருங்க. நீங்க அது வாசிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? பைபிளை தயவு செஞ்சு உதாசீனமா எண்ணாதீங்க. நான் திரும்ப கெஞ்சி சொல்றேன். நம்ம செய்தியில இருக்கிறவங்க பார்க்கும்போது, ஆன்லைன்ல பாக்குறவங்க சரி, நான் அநேக விதமான என்ன பண்றேங்க, சாயங்களை என் மேல பூசுறீங்க, சந்தோஷம், என்ன பிரச்சனையும் எனக்கு கிடையாது. அநேக விதமான என்ன பண்றீங்க, அழுக்குகளை மேல போடுறீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட குரான வேலைக்கு நான் கரெக்டா இருக்கிறேன்னு நான் நம்புறேன். என்னையும் நீங்க என்னங்க மார்க் பண்றீங்க அவங்க இவங்கன்னு சொல்லி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் கூடுமான வரைக்கும் எல்லாரோட சமாதானமா இருக்க பாக்குறேன். என்னோட உபதேசத்துல என்ன பண்ணும், நான் தெளிவா இருக்கணும்னு பாக்குறேன். உபதேச ரீதியா என்ன பண்ணாங்க, ஒன்றா இருக்கணும். என்ன இடத்துல விளக்கங்கள் என்ன தேவைன்னு சொன்னா விளக்கங்களை கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். அதை தாண்டி என்னுடைய நான் ஒரு ஊழியக்காரர் எப்பொழுதுமே பரிபூர்ணமான கிடையாது. அவனுக்குள்ள வார்த்தை தான் பரிபூர்ணமானதா இருக்கணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனவே சகோதரியே, எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தீர்க்கதரிசி செய்திக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவத்துக்கு வேதம் கொடுங்க. நான் சொல்றேன், நான் இன்னைக்கு இந்த புக்கை படிச்சேன் அந்த புக்கை படிச்சான்னு சொல்றீங்க. யாராவது இந்த அதிகாரத்தை இந்த புக்கை படிச்சான்னு சொல்றீங்களா? இந்த செய்தியில் எனக்கு கம்மியாது. இந்த புக்கை நான் தியானிச்சேன், அதோட கூட தீர்க்கதரிசி செய்தி பொருத்தி பார்த்தேன். இது இம்பார்ட்டன்ட். என்ன சகோதரி, இந்த புத்தகத்தை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது அநேக நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் ஆகும். எதுவுமே நம்புறீங்க? ஜெபிக்கலாமா? கண்களை மூடி இருதயங்களை தாழ்த்தலாம். எங்களுக்கு அளவிக்கதுமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. இந்த நாள்ல கூட நாங்கள் இந்த கொரிந்தியர் புஸ்தகத்தை குறித்து நாங்கள் தியானிக்க வந்தோம். கர்த்தாவே, கொரிந்தியுடைய ஆவி இன்னைக்கு இருக்குது, எபேசுடைய ஆவி இருக்குமையானால் நாங்கள் எங்களுக்கு பவுலை போல ஒரு செய்தியாளனை இதனால் அனுப்பியிருக்கிறீர். அவரை கொண்டு எங்களுக்குள்ள சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறீர், ரிஃபார்மேஷனை கொண்டு வந்திருக்கிறீர், திரும்ப அழிக்கப்படுதலை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக கூட நன்றி. பவுல் எப்படி அந்த சபையை மீண்டுமாய் ஸ்தானத்தை கொண்டு வரும்படிக்கு நினைச்சாரோ அதே போல செய்தியாளன் மூலமாய் மூல உபதேசங்கள் திருமாய் போடப்பட்டு எங்களை திருத்துகிற வேலையை இந்த செய்தி செய்தது. அதனாலதான் கொரிந்தியர் திருத்துதலை கொண்ட புஸ்தகம் சொல்லப்படுச்சு. இவங்க பரிசுத்தமாக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருந்தாலும்
இன்னுமா என் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை நாங்க பார்க்கிறோம். எங்க வாழ்க்கையிலும் சில நேரங்களில் விதமான பிரச்சனைகள் இருக்குது ராஜ். அது எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் செய்தியில இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். இந்த நாள்ல இந்த புத்தகத்தை நாங்க தொடங்கி இருக்கிறோம். தொடங்குறதுக்கு ஆரம்பமா இருந்தாலும் முடிவு சமீபமா இருக்குது. பவுல் சொல்றது போல, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், வளர செய்கிற தேவன் சொல்லி. அப்போ ஒரு செய்தியெல்லாம் வச்சு நீர் நட்டிருக்கிறீர், இன்று ஒருவரை வச்சு நீர் பாய்ச்சுகிறீர். எங்கள் வாழ்க்கையில உள்ளான மனுஷன் வளர கிருபையை கூட்டி கொடு. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசிர்வதிங்க, அவளை பலப்படுத்துங்க. அவனுடைய கிருபைகள் மேலானதா இருக்கட்டும். இன்று இந்த செய்தி கேட்கிற நபர்கள் இதை அசட்டை பண்ணாதபடிக்கு வீட்டுல போய் தியானிக்க, தங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு இதுல இருக்கிற பதில்களை தேட கிருபை கூட்டி கொடுங்க. வெறும் மாம்ச ரீதியான வியாதிகள், நோய்கள், துன்பம் மட்டும் இல்லாம தங்க வாழ்க்கையில எப்படி விதமான பிரச்சனைகள் இருக்குது, பிரிவினைகள் இருக்குது, குடும்ப பிரச்சனைகள் இருக்கு, மராலிட்டியை பற்றி பிரச்சனைகள் இருக்குது, கிறிஸ்துவை குறித்த கீழ்ப்படுதல் பிரச்சனை இருக்குது, செய்திகளை ஏற்றுக்கொள்ளாத பிரச்சனை இருக்குது, எட்ஷிப்பை பத்தி பிரச்சனை இருக்குது, உயிர்த்தெழுதலை குறிச்சு, பாடி சேஞ்சிங்கை குறிச்சு, உக்ரானத்துவத்தை குறிச்சு, காணிக்கையை குறிச்சு அநேக விதமான பிரச்சனைகளுக்கு அட்ரஸ் பண்ணப்படுது. இது எல்லாத்த குறிச்சு நாங்கள் இந்த நாள்ல ஒரு சின்ன தின் லைன் நாங்க பார்த்திருக்கிறோம். இன்னும் வரும்போது இந்த வெளிப்பாடுகளால எங்களை நிரப்புங்க. அப்பா, இது வேத பாடமா இருக்குது, ஸ்தானத்துல பொருத்தமா இருக்குது. நாங்கள் எதெல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை இந்த செய்தி பார்க்கிறோம். அப்பா, அழைப்பு என்பது சுவிசேஷமா இருக்குது, எங்களை அழைத்திருக்கிறீர். ஆனாலும் இந்த செய்தி எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குறைகளை அட்ரஸ் பண்ணி கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் ஆகுவதற்கு எதுவான காரியங்களை பண்ணுது. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரை ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. பரிபூர்ண செய்தியை ஏற்றுக்கொள்ள கிருபை கூட்டி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். பிரதர் வர்ஷிப் லீடர் வந்து கடைசி